அது விட்டால் ஜக்காத்து கடமை இல்லை. நிற்கக்கூடியதாக இல்லாது விட்டால் ஜக்காத்து கடமை இல்லை. அதே போல என்ன இத்திஹார் சேமித்து ஒரு 6 மாதங்கள் 8 மாதங்கள் 1 வருடங்கள் சேமித்து வைக்க முடியாத விட்டால் அந்த ஜக்காத்து கடமை இல்லை. இப்ப எனவே இந்த அடிப்படையை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் தேங்காவுக்கு ஜக்காத்து கடமை ஆகுமா? தேங்காவுக்கு ஜக்காத்து கடமை ஆகாது. ஏன் கடமை ஆகாது? அதுல நம்ம பார்க்கிறோம், அதாவது இந்த 2 நிபந்தனை இருக்கணும். இந்த 2 நிபந்தனை இருந்தா தான் கடமை. தேங்காய் எல்லாம் நீங்க என்ன செய்ய முடியாது, 1 மாதம் எல்லாம் சேமித்து வைக்க முடியாது. அது போல அது நிற்கக்கூடிய ஒன்று அல்ல, அது எண்ணக்கூடிய ஒன்று. நிறுத்தும் விற்கிறாங்க இப்ப, ஆனால் அதனுடைய அசல் வந்து நிற்கக்கூடிய ஒன்று அல்ல. எனவே இது ஜக்காத்து தேங்காயில கடமையாகாது. அப்ப எப்போ தேங்காயில ஜக்காத்து கடமையாகும்? அதை நீங்க வியாபாரத்துக்குன்னு போட்டுட்டீங்கன்னு சொன்னா, ஒரு 1000 தேங்காய் எடுத்து பிசினஸ் பண்ண போறீங்க, அல்லது என்ன ஒரு 10,000 தேங்காய் எடுத்து பிசினஸ் பண்ண போறீங்கன்னா, அப்ப அந்த 10,000 அந்த தேங்காய்க்குரிய அமௌண்ட்டையும் எடுத்து என்ன ஜக்காத்து என்ன செய்யும்? அதுல அப்பொழுது என்ன செய்யும்? அது கடமையாக மாறும். அது அல்லாத நேரத்தில் அதில் ஜக்காத்து கடமையாகுது. எனவே விவசாயங்கள் அறுவடைகள் அப்படின்னா அரிசி கோதுமை இவைகளெல்லாம் ஏன் ஜக்காத்து கடமையாகுதுன்னா அது சேர்க்க முடிந்ததாக இருக்கும். தமறு ஈத்தம்பழம் விளங்கிட்டா நிற்கக்கூடியதாக இருக்கும், சேமிக்க முடிந்ததாக இருக்கணும். எத்திஹாரும் வசனும் இருந்தால்தான் என்ன செய்யும்? ஜக்காத்து என்றது கடமையாகும். அறுவடைகள் அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு எப்பல் தோட்டமே வச்சிருந்தா கூட உங்களுக்கு ஜக்காத்து கடமையாகுது. அதை எப்போ நீங்க பிசினஸ் போட்டீங்கன்னு சொன்னா அப்ப ஜக்காத்து கடமையாகிடும். நீங்க அறுவடையில ஜக்காத்தை கொடுத்துட்டீங்கன்னா பிசினஸ்ல போய் ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் என்ன இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக அடிப்படையான விஷயங்கள். அது போல ஜக்காத்துடைய அம்சத்துல இன்னொன்று கேட்பாங்க என்னன்னு சொன்னால், அதாவது முதலாவது அறுவடை, இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துடைய சப்ஜெக்ட் சொல்ற நேரத்துல அதாவது தங்கம் வெள்ளியில என்னது ஜக்காத்து வந்து விவசாய அறுவடையில கடமை, இரண்டாவது தங்கம் வெள்ளியில கடமை. இந்த தங்க வெள்ளியை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நாணயமாக இருந்ததும் தங்க நாணயம் தான், நகையாக இருந்ததும் என்னதுதான் தங்கம் வெள்ளி இவைகள் தான். அப்ப நகையும் நாணயமும் அன்றைக்கு ஒன்றுதான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஜக்காத்து கடமைட்டாங்க. எதெல்லாம் தங்கமோ அவைகளுக்கு ஜக்காத்து கடமை, எதெல்லாம் வெள்ளியோ அவைகளுக்கு ஜக்காத்து கடமை. இப்ப இதுல வந்து பயன்படுத்தாத அப்படின்னு பிரிப்பாங்க. ஆனா அதுக்கு என்னது ஒரு ஆதாரங்கள் நம்ம என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. தங்கத்துக்கு ரசூலுல்லாஹ் ஜக்காத் சொல்லிக்கிறாங்க, வெள்ளிக்கு ஜக்காத் சொல்லிக்கிறாங்க. எனவே தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து நாணயமாக தங்கம் வெள்ளியை என்ன செஞ்சுக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கு நாணயத்துல இதுல வந்து என்னது ஆரம்பத்துல தங்க இருப்பை வச்சு பணத்தை வெளியிட்டாங்க. இப்ப அப்புறம் அதுக்கு பிரதியீடாக நிலம் போன்ற அதுக்கு ஈக்குவலான சொத்துக்களை வச்சு பணத்தை வெளியிட்டாங்க. இப்ப ஒன்றுமே இல்லாம பணத்தை என்ன செய்யறாங்க, வெளியிடுறாங்க. சோ அந்த தங்கத்துடைய இருப்புக்கு ஈக்குவலான ஒரு இடத்துலதான் இன்றைக்கு பணம் இருக்குது. ஸோ இந்த பணத்தை நீங்க 2 விதத்துலயும் அளக்கலாம். தங்கத்தை வச்சு அளக்கலாம், வெள்ளியை வச்சு அளக்கலாம். வெள்ளியை வச்சு அளந்தீங்கன்னு சொன்னா குறைய அமௌண்ட்ல உங்களுக்கு ஜக்காத்து கடமையாகும், குறைவாக ஜக்காத்து கடமையாகும். அதே நேரம் தங்கத்தை வச்சு அளந்தீங்கன்னு சொன்னா பெரிய அமௌண்ட்ல ஜக்காத்து கடமையாகும், பெருசாக என்ன செய்யும் கடமையாகும். பெரிய ஒரு வித்தியாசம் என்ன செய்ய போறது இல்லை, வரதில்லை. எனவே வெள்ளியிட அந்த அளவை வச்சு நீங்க என்ன செய்யலாம், ஜக்காத்து சொல்லலாம். 595 கிராம் அடைஞ்சா என்ன செய்யுது, ஜக்காத்து கடமை. வெள்ளியிட 595 கிராமுக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்க போறீங்க. உங்களுக்கு வந்து வெள்ளியில தான் அளக்கணும். அப்படி நீங்க நினைக்கிறீங்க வெள்ளியில நம்ம அளந்துருவோம், குறைவான அமௌண்ட்லேயே கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னா 595 கிராம் அடைகிற நேரத்துல நீங்க என்ன வெள்ளியில ஜக்காத்து என்ன செய்யணும், கொடுக்கணும். 595 கிராம் வெள்ளியுடைய ஈக்குவலான பணம் உங்கள்கிட்ட இருந்துன்னு சொன்னால், ஒரு வருடம் அது இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஜக்காத்து என்ன செய்யணும், கொடுக்கணும். இல்ல நான் தங்கத்துல தான் அளக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10.5 பவுனுக்கு ஈக்குவலான கிட்டத்தட்ட 85 கிராம். இந்த 85 கிராம் அப்படி என்று சொல்றது எப்படி அளந்தாங்க அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த என்ன இந்த 20 மிஸ்கால்ல ஜக்காத் இருக்குன்னு சொல்றாங்களே அதை வச்சு ஒரு அன்னளவாக அளந்து, சில அறிஞர்கள் 85 சொல்லுவாங்க, சில அறிஞர்கள் 98 பண்ணுவாங்க, சில அறிஞர்கள் 83 87 இப்படி எல்லாம் கருத்து முரண்பாடு இருக்கு. ஒரு பேணுதலான ஒரு அளவாக சமுதாயத்துல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்க அளவாக வந்து 85 கிராம் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்குது. அப்ப 85 கிராம் அளவுக்கு ஒரு இடத்துல தங்கம் இருக்குமாக இருந்தால், அந்த 85 கிராமுக்கு அளவு இந்த தங்கம் இருந்தால் அவைகளுக்கு ஜக்காத்து கடமை. அவைகள்ல ஒரு கேள்வி கேட்பாங்கன்னா 85 கிராமுக்கு மேல உள்ளதுக்கு தான் கடமையா, 85 கிராமுக்கு சேர்த்து கடமையா? 85 கிராமுக்கு சேர்த்து கடமை. 85 கிராம் அடைஞ்சிட்டுன்னு சொன்னா 85 கிராமுக்கும் சேர்த்து அதுக்கு மேல உள்ளதுக்கும் சேர்த்து என்ன ஜக்காத்து என்ன செஞ்சிடும், கடமையாயிரும். எனவே பணத்தை நீங்க வெள்ளியை வச்சு அளந்தும் என்ன செய்யலாம், ஜக்காத்து கொடுக்கலாம். தங்கத்தை வச்சு அளந்தும் என்ன செய்யலாம், நீங்க ஜக்காத்து கொடுக்கலாம். அப்ப தங்கத்தை வச்சு அளந்து நீங்க ஜக்காத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் 10.5 பவுனுக்கு ஈக்குவலாக உங்களிடத்திலே பணம் இருந்து அந்த 10.5 பவுனுக்கு ஈக்குவலான பணத்துல நீங்க 2.5 என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்க வேண்டி வரும். அதுல வந்து நீங்க 2.5 வந்து என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்க வேண்டி வரும். அடுத்தது இந்த ஜக்காத்தை அதாவது தங்கம் வெள்ளியோடு சம்பந்தப்பட்டது. எனவே தங்கம் வெள்ளி அடிப்படையில் தான் இந்த பணம் தீர்மானிக்கப்பட்டது. இந்த பணத்துக்கு அந்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம ஜக்காத்து கொடுத்து விட வேண்டும். இப்ப இது அல்லாம எனது புதையல் எடுக்கப்பட்டால் அதுல என்ன செய்யணும், ஹுமுஸ் 5ல் ஒரு பகுதி என்ன செய்யும், ஜக்காத்து கடை 120% என்ன செஞ்சிடணும், ஜக்காத்து கொடுத்துடணும். விவசாய அளவுல என்ன, அதாவது ஒரு மனிதனுடைய முயற்சி முழுமையாக 50% மேல மனித முயற்சி இருக்குமாக இருந்தால் அவர்கள் 20 கொடுத்தா போதும் ஜக்காத்து. 20 ஜக்காத்து கொடுத்தா போதும். அதாவது மனித 20 சொன்னா என்ன, 100க்கு 5% என்ன செய்யணும், கொடுக்கணும்.
அதாவது மனித முயற்சி அப்படி என்று சொல்றதுதான் 50க்கு மேலாக இருந்தார். மனித முயற்சி அதாவது மழை அதாவது வரப்பு கட்டி நீரை அப்படியே விட்டு முழுமையாகவே அந்த ஓடைகள்ல இருந்து அந்த நீர்நிலைகள்ல இருந்து என்ன அந்த வரப்புகளை கட்டி அந்த அவைகளை சொல்ல விட்டிருந்தால் அப்ப அது என்ன இவருடைய முயற்சி இந்த மனிதனுடைய அந்த செயல்பாடுகள் தான் அங்க அதிகம். எனவே அவர்கள் 20ல ஒன்று கொடுத்தா என்னது போதுமானது. அப்படி இல்லாம அதாவது மழையுடைய எதிர்பார்ப்பு மழையுடைய அந்த போகங்களை எதிர்பார்த்து தான் செய்யப்பட்டிருந்து பெரும்பாலான முயற்சி 50% மேல மழையுடைய பங்களிப்பாக இருந்தான்னு சொன்னால் 10ல் 1 கொடுக்கணும். 10ல் 1 அதாவது 100க்கு 10 வீதம் என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்கணும். 100 கிலோன்னா 10 கிலோ என்ன செய்யணும் கொடுக்கணும். அதுலயும் கூட எல்லா இடத்துலயும் கடமையாகிறாது. ஹம்சத் அவுஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 5 வசக் இருந்தா தான் என்னது ஜக்காத்து கடமை. 5 வசக் அப்படி என்று சொல்றது கருத்து முரண்பாடு இருக்கு. ஒரு வசக்ல என்னது ஒரு வசக் 60 சா தான். ஆனால் அந்த 60 சா என்று சொன்னா மொத்தம் 300 சா வரும். அந்த ஒரு சாவை தீர்மானிக்கிறதுல கருத்து முரண்பாடு இருக்குது அப்படி என்பதனால கிட்டத்தட்ட 640 லட்சத்துல இருந்து 750 வரைக்கும் அந்த கருத்து முரண்பாடு சொல்லுவாங்க. நம்ம பேணுதலுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம்னா 650 கிலோ என்று சொல்லி அறுவடை நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் நான் சொன்ன 2 நிபந்தனைக்கு உட்பட அறுவடை செஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் ஜக்காத்து அவைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று விவசாயத்துல என்ன செய்யணும் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அப்ப தங்கம் வெள்ளியுடைய சப்ஜெக்ட் இது. தங்கம் வெள்ளியுடைய விஷயத்துல இன்னும் என்ன கேட்பார்கள் அப்படின்னு சொன்னால் மனைவிக்கு பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக நம்ம நகை என்ன செஞ்சுக்கிறோம் எடுத்து வைத்திருக்கிறோம். அப்ப அவைகளுக்கு நம்ம தான் ஜக்காத்து கொடுக்கணுமா அல்லது கொடுக்க வேண்டுமா அவைகளை சேர்த்து கணக்கு பார்க்க வேண்டுமான்னு சொல்லி எப்பயும் ஒரு பொருள் யாருக்கு சொந்தமோ அவங்க தான் என்ன செய்யணும் அதை கணக்கு பார்த்து கொடுக்கணும். ஆனால் மகளுக்காக நம்ம சேமிக்கக்கூடிய அந்த நகை என்பது உண்மையிலே மகளுக்கு சொந்தமாக கேட்டா இல்ல. பெரும்பாலான வீடுகள்ல மகளுக்கு சொந்தம் இல்லை. அவருக்கு அதை எடுத்து விற்கிறதுக்கோ எடுத்து அது சுதந்திரமாக செயல்படுவதற்கோ அதிகாரம் இல்லை. எப்போது வரும் அவங்க திருமணம் முடிச்ச பின்னால் அவங்களோட கையில கொடுப்பாங்க. அதுக்கு பின்னால தான் அந்த சுதந்திரம் அவங்களுக்கு வரும். அதுக்கு முன்னால் அந்த நகையை அவங்களுக்கு சுதந்திரமாக யாரும் கொடுப்பதில்லை. எனவே அது தாய் தந்தையுடைய பராமரிப்புல தான் இருக்குது. அந்த பராமரிப்புடைய அதிகார பங்கு தந்தைக்கு அதிகமாக இருக்குமா இருந்தால் தந்தை தான் இதுக்கு என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்கணும். அதிகார பங்கு தாய்க்கு அதிகமாக இருந்தால் தாய் தான் என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்கணும். தாய்க்கு ஒரு 5 பவுண்ட் இருக்குது, மகளுக்கு ஒரு 5 பவுண்ட் இருக்குது, 5.5 பவுண்ட் இருக்குதுன்னு வைங்களேன். இப்ப இவர்கள் மகளுக்கு 100% சொந்தம் அவங்களுக்கு விற்க முடியும் இன்னும் செய்ய முடியும் என்கிற நிலை இருந்தால் அது மகள் தான் ஜக்காத்து கொடுக்கணும். பருவ வயது அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு 5.5 பவுண்ட் நகையை நம்ம கொடுத்துக்கிறோம். அப்ப அவங்க தான் ஜக்காத்து கொடுக்கணும். அப்ப ஜக்காத்து கடமையாகாது 5.5 பவுண்ட்னு சொன்னா. தாய்க்கு ஒரு 5.5 பவுண்ட் இருக்குது, அப்ப அவங்க தனியா ஜக்காத்து கொடுக்கணும். அப்ப அவங்களுக்கும் கடமையாகாது, ஏன்னா அது அவங்களோட தனி உரிமை. ஆனால் மகளுடைய பேர்ல எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த நகை முழு அதிகாரம் எங்கள்கிட்ட தான் இருக்குமா இருந்தால் ரெண்டும் சேர்த்தா 11 பவுண்ட் வந்துருது. எனவே 11 பவுனுக்கு ஜக்காத்து கொடுத்தாகணும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிச்ச தெளிவா சொல்லி காட்டுறாங்க. எதுல சொன்னால் இப்ப நான் உங்களுக்கு அதாவது அறுவடையை சொன்னேன், தங்கம் வெள்ளியை சொன்னேன், புதையலை சொன்னேன். அதால ஜக்காத்து சொன்னாங்க. 121 வரும் வரைக்கும் அதுதான் 121 ஆடுகள் வரும் வரைக்கும் அதுதான் ஜக்காத்து. 120 இருந்தாலும் கூட ஒரு ஆடு தான் ஜக்காத்து என்ன செய்யணும் கொடுக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. இப்ப ஒருவர் அதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சேர்க்கப்பட்டவைகள் பிரிக்கப்படக்கூடாது, பிரிக்கப்பட்டவைகள் சேர்க்கப்படக்கூடாது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தட்ட 40 ஆடு இருக்கு, மனைவி ஜக்காத்தை இல்லாமக்கிறதுக்காக வேண்டி நம்ம 80 ஆடு ஆக்கினீங்க. ஷேக் உங்க ஆடியோ கேட்கல. சேர்க்கவும் கூடாது, இந்த உரிமை கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கங்க ஷேக், மியூட்ல. அந்த உரிமையுடைய விடயத்திலே நாங்கள் மிச்சம் என்ன செய்யணும், மிகவும் கவனமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இது மிக பிரதானமாக இடையில கொஞ்சம் அந்த நெட் ஸ்லோ ஆயிடுச்சு, திருப்பி ஓகே. அப்ப எனவே அந்த மனைவியுடைய விஷயமாக இருந்தால் மனைவி தான் தனியா ஜக்காத்து கொடுக்கணும். கணவனுடைய பணத்தை மனைவியோட பணத்தோட சேர்த்து கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமா கணவன்கிட்ட ஒரு 8 லட்சம் பணம் இருக்குது அப்படின்னா ஜக்காத்து கடமையாகாது, 10.5 பவுன் ஆகணுமே, அப்ப அதுக்கு ஜக்காத்து கடமையாகாது. இதே மாதிரி மனைவிட்ட ஒரு 8 பவுன் என்ன செய்யுது நகை இருக்குது, அப்ப அவங்களுக்கு நகை ஜக்காத்து கடமையாகாது, 10.5 பவுன் ஆகலையே, அப்ப அவங்களும் ஜக்காத்து கொடுக்கறதுல இவங்களும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 2 பேரும் என்ன கவனத்துல கொள்ளணும்னா அவருக்கு முழுமையான உரிமை அந்த நகையில இருக்கணும், இவங்களுக்கு பணத்துல முழுமையான உரிமை இருக்கணும். அப்ப மட்டும்தான் இந்த சட்டம் அப்ளை ஆகும். இல்ல இவர் அவருடைய அந்த மனைவியுடைய நகை தண்ட நகை போல கருதி தான் நினைச்சா விற்கலாம், தனக்கு தான் முழுமையா உரிமை உண்டு, உனக்கு அணிய மட்டும்தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன் தந்திரிக்கின்ற லெவல்ல இருந்தால் இந்த 5 லட்சத்தையும் அந்த 10 பவுனையும் சேர்த்து ஜக்காத்து என்ன செஞ்சிடும் கடமையாகும், நகையோட பணத்தையும் சேர்த்து என்ன செஞ்சிடும்
ஜக்காத் என்ன செஞ்சிடும், கடமையாகிடும். இது வந்து பிரதானமான சில முக்கியமான குடும்பம் சார்ந்த கேள்விகள் உண்டு. அடுத்தது, கொடுத்த நகைக்கு திருப்பி அடுத்த வருஷம் கொடுக்கணுமான்னு பல தடவை கேட்பார்கள். இஸ்லாமிய சமுதாயத்துல கருத்து முரண்பாடே இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம், தானியங்களுக்கு தவிர மற்றவைகள் எல்லாவற்றுக்கும் வருடா வருடம் என்ன செய்யணும், ஜக்காத்து கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும். ஜக்காத்து கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும். அடுத்த இன்னொன்று கேட்பாங்கன்னு சொன்னால், கடனை கழிச்சு விடலாமா, ஜக்காத்துல கடனை கழித்து விடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஜக்காத்துல கடனை கழிச்சு விடலாமா, எனக்கு நமக்கு ஒருத்தர் ஒரு 10,000 தர வேண்டியிருக்கு, நமக்கு 10,000 ஜக்காத்து கடமை ஆகுது, நாம இன்னொருத்தருக்கு 10,000 கொடுக்க வேண்டிய ஜக்காத்து உண்டு நம்ம கையில இருக்குது, நம்ம கடமை ஆகுது. இப்போ ஒருவர் 10,000 தர வேண்டியிருக்குது, ஓகே நீங்க 10,000 தர வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ஜக்காத்தை நான் என்ன செய்யறேன், நான் வச்சுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் இது கூடாது. இது என்னன்னு சொன்னால், அறவிட முடியாத ஒரு கடனை அல்லது ஒரு ஐய கடனை நான் என் ஜக்காத்தை பயன்படுத்தி எனக்கு எடுத்துக்கொள்றேன்னு அர்த்தம். என் ஜக்காத்தை பயன்படுத்தி நான் எனக்கு எடுத்துக்கொள்றேன்னு அர்த்தம். காரணம், அந்த கடன் வரலாம் வராமலும் போகலாம், அந்த கடன் வரலாம் வராமலும் போகலாம். ஆனா இந்த ஜக்காத்தை நான் எடுத்துட்டேன்டா, ஜக்காத்தை பயன்படுத்தி என் கடனை நான் அடைச்சிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு உறுதியாயிட்டு. எனவே அந்த உலக நஷ்டம் உண்டை நான் அந்த ஜக்காத்தை வச்சு கவர் பண்ணிட்டேன்னு அர்த்தம். எனவே கடன்களை எல்லாம் என்ன செய்ய முடியாது, ஜக்காத்திலேயே நம்ம கழிக்க முடியாது. கடன் உள்ளவர் ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. கடன் உள்ளவர் ஜக்காத்து கொடுக்கணுமாண்டா என்ன, ஒருத்தருக்கு வந்து 5 லட்சம் கடன் இருக்குது, அவருக்கு ஒரு 30 லட்சம் பணம் இருக்குது, அல்லது பிசினஸ் ஒன்று இருக்குது. இப்ப அதுல அவருக்கு என்ன செய்யுது, ஒரு என்ன கொஞ்சம் 75,000 ஜக்காத்து கடமை ஆகுது. இவர் கேட்கிறாருன்னு சொன்னா, நான் 5 லட்சம் கடன் இருக்கு, அதனால நான் ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்கிறாங்க. இருக்கக்கூடிய 30 லட்சத்துல அந்த கடன் அவர் அடைக்க போறாருண்டா அந்த அமௌண்ட்டு ஜக்காத்து தேவையில்லை. 30 லட்சம் இருக்குது, 30 லட்சத்துல 5 லட்சத்தை கொடுத்து ஜக்காத்துக்கு என்ன செய்யறாரு, கடன் அடைக்க போறாரு, அல்லது 2 லட்சத்தை கொடுத்து கடன் அடைக்க போறாருன்னா அப்ப ஜக்காத்து கடமை இல்லை. கடன் அது இருக்கிற மாதிரி இருக்கும், பணமும் இருக்கிற மாதிரி இருக்கும், ஜக்காத்து கடமை மட்டும் இல்லாம போகும்ன்றது பிழையானது. ஜக்காத்து கட்டாயம் ஒரு 75,000 அந்த 30 லட்சத்துக்கு என்ன செய்யணும், கொடுத்துதான் ஆக வேண்டும். விளங்கிட்டா? இது மிக பிரதானமான சில அடிப்படைகள். இந்த ஜக்காத்துடைய கேள்விகள்ல மிக அதிகமாக வரக்கூடியவைகள் இது போன்ற அம்சம். எனக்கு ஞாபகம் உள்ள ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நான் இப்ப சொன்னேன். மற்ற விஷயங்களை பொறுத்தவரை இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதிலின் ஊடாக நாம் என்ன செய்வோம், அவைகளுக்குரிய பதில்களை சொல்லிக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். பிரதானமான சில கேள்விகளுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பதில் சொல்லியிருக்கிறேன். ஹைர், இன்ஷா அல்லாஹ் உங்களோட கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் வாய்ஸ்லயும் கேட்கலாம், இடத்துலயும் கேட்கலாம். ஆரம்பமாக நான் வந்து எழுத்துல வந்திருக்கிறதுக்கு நான் முதலாவது பதில் சொல்லி முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இதுல எனக்கு அந்த இந்த கேள்வி விளங்கல. அதாவது என்ன, கேடிஎம் நான் கேடிஎம்னா 916 கோல்ட் வந்து நல்ல தங்கம், அதான் கேடிஎம்னா தான் மீனிங். அத கொஞ்சம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், நான் அந்த பதில சொல்லிடுறேன் இன்ஷா அல்லாஹ். கேடிஎம்னா ஷேக் அது வந்து தங்கத்துல வந்து கொஞ்சம் அடுத்தது வந்து 22 கேரட் 22 கேரட் இருக்குதுல்ல. சகோதரர்கள் கேள்வியை கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஷேக் நான் பேசுறது கேக்குதுங்களா ஷேக்? அவ்வளவுதான், எழுத்துல கேள்வி அவ்வளவுதான் வந்திருக்குது. ஷேக் நான் பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு? அவங்க क्वेश्चन கேக்குறாங்க, பிரதர் ஜாகிர் கேக்குறாங்க. நீங்க சொல்லுங்க ஜாகிர் பாய். ஷேக் ஷேக் ஐ திங்க் ஷேக்கோட நெட்வொர்க் டவுன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் டவுன் ஆகுது. தங்கம் ரைட், இப்போ விளங்கிச்சு. அதாவது அதாவது தங்கத்துடைய வகை, உதாரணமா ஒயிட் கோல்டாக இருக்கலாம், இன்னும் உள்ள மற்ற கோல்டுகளாக இருக்கலாம். எல்லா கோல்டுகளும் வந்து ஒரே விதமாகத்தான் என்ன செய்யணும், கணக்கெடுக்கப்பட வேண்டும். எனவே அதுக்குரிய ஜக்காத் என்பது ரெண்டோடு சேர்த்து தான் பார்க்கப்பட வேண்டும். தங்கமும் இருந்து வெள்ளியும் இருந்தா கூட என்ன, ரெண்டுடைய பணமும் ரெண்டையும் சேர்த்து ஈக்குவலாக ஒரு குறிப்பிட்ட பவுனுக்கு அடைய முடியுமாக இருந்தால் அவைகளுக்கும் என்ன நம்ம ஜக்காத்தை என்ன செய்யணும், கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். எனவே சேர்த்து ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக சரியான ஒரு அம்சம். தங்கமும் இப்போ நீங்க சொல்லக்கூடிய கேடிஎம் நன் கேடிஎம் அப்படின்னு சொல்ற அந்த பெருமதி வாய்ந்த அந்த பகுதியை இப்போ நான் பார்த்தேன், அந்த ரெண்டையும் சேர்த்து எனது கட்டாயம் ஜக்காத்து கொடுக்கும். ரெண்டு பகுதியும் சேர்க்கணும். கோல்டு என்று இருந்தால் அது ரெண்டு பகுதியும் கட்டாயம் என்ன செய்யணும், சேர்த்து தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். உதாரணமாக அவங்களே இப்போ 24 கேரட் அப்படின்ற ஒரு மார்க்கெட்ல நமக்கு இல்லை, 24 கேரட் 22 கேரட் அப்படி ரெண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு விதமான நகையை எப்படி நம்ம சேர்த்து பார்க்குறோமோ அதே மாதிரி இதையும் நம்ம என்ன செய்யணும், சேர்த்து பார்த்து தான் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அடுத்தது, செலவு செய்வதற்கு ஜக்காத் இல்லை என்றால் செலவின் அளவுகோல் என்ன? செலவு செய்வதற்கு ஜக்காத் இல்லை என்றால் செலவின் அளவுகோல் என்ற ஒரு பகுதி இல்லை. ஒரு மனிதனுக்கு அவன் தேவையோடு செலவழிச்சாலும் சரி, தேவையில்லாமல் செலவழிச்சாலும் சரி, தேவையில்லாமல் செலவழிக்கிறது வீண் விரயம் கூடாது என்ற பகுதிக்குள்ள வரும்.
வணங்கிட்டா ஜக்காத்திலிருந்து தப்பணும் என்பதற்காக அந்த நோக்கத்தை இலக்கு வச்சு செலவழிக்காமல் அவருடைய தேவைக்கோ தேவையில்லாமல் அவர் செலவழிக்கிறாரு. அது தேவையில்லாமல் செலவழிக்கிறது மார்க்க ரீதியாக கூடாது, அது ஒரு பகுதி. ஆனால் செலவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஜக்கா அவர் ஒரு வருட காலம் அவர் பணத்தை சேமிச்சு வச்சிருந்து 10.5 பவுனுக்கு ஈக்குவலா இருந்தா தான் ஜக்காத்து கடமையை தவிர, செலவு எந்த ரேட்ல இருந்தாலும் கூட என்னது அது ஒரு ஜக்காத்துல என்ன செய்ய, இவர் இது கூட செலவழிச்சிட்டார் அதனால கட்டாய வட்டி ஜக்காத் எடுத்து தான் ஆகணும் என்ற எந்த நிபந்தனையும் என்ன இல்லை. சிலர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்களும் கேள்வி கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமுல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த கேள்வி என்னண்டா, இப்ப என்கிட்ட ஒரு காணி இருக்கு, அதுல தேங்காய் வருது, வருமானம் வருது, அதுல 102% கொடுக்குறோம், அது ஓகே. இன்னொரு காணி ஒன்று இருக்குது, அது ஆரம்பத்துல விக்கிற நோக்கத்துக்காக வேண்டி எடுத்தம் ஒரு 10 விக்கலாம இருக்குது, அதுல வருமானம் ஒன்றும் வருவது இல்லை அதுக்கு என்னமா அந்த காணிக்கு ஜகாத் கொடுக்கணுமா வருஷம் என்ற விவரத்தை ப்ளீஸ் பண்ணி சொல்லுங்க. இப்ப நீங்க அந்த அந்த நில அதாவது நீங்க அதை எடுத்தது அந்த நிலம் எடுத்துன்னு சொல்றீங்க தானே, நீங்க நிலம் பிசினஸ் பண்றீங்க அப்படியா? இல்ல தொடர்ந்து ஆரம்பத்துல ஒரு காணி, அதுல ரெண்டு காணி எடுத்து ஒன்று பிசினஸ் பண்ண நோக்கத்துல எடுத்து, இப்ப அது விக்கலாம இருக்குது, நாட்டில் உள்ள பிரச்சனையாலையும் பிறகு நான் அதை காணியை செய்வோம் தான் எடுத்து நினைச்சேன் இப்ப விக்கிற நோக்கம் தான் ஆனா இப்ப ஒரு 5 வருஷமா விக்க இல்ல அப்ப அந்த காணிக்கு வருஷம் நாங்க ஜகாத் கொடுக்கணுமா? அதுல எந்த வித வருமானம் இல்ல, எனக்கு தான் வருஷம் செலவு ஓகே 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 ரைட் ரைட் சொல்லிடுறேன். அதாவது சகோதர கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒருத்தர் நிலம் ஒன்று வாங்குறாரு, அதை நம்ம எடுத்து வித்து கொஞ்சம் லாபம் பெற்றுக்கொள்வோம் என்றுதான் வாங்குறாரு. வாங்கினவருக்கு அதை என்ன செய்யல, விற்க முடியல. அவர் நிலம் ஒரு நிலத்தை விற்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வாங்கினாரு, விற்கக்கூடிய சிச்சுவேஷன் அவருக்கு இல்லை. அப்ப இப்படியானவர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. அதாவது ஏற்கனவே பல முறை இப்படி பிசினஸ் காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஆனா 5 வருஷமா விற்க அந்த எந்த வருஷம் விற்கிறாரோ அந்த வருஷத்துக்கு மட்டும் ஒரு ஜகாத். அங்க போகுது 3 காணி இங்க போகல, 2 காணி இங்க போகுது, 1 காணி அங்க போகல என்று இந்த மாதிரி லெவல்ல இருக்குமாக இருந்தால், அவரை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் ஆகினாலும் அந்த 3 வருஷத்துக்குரிய ஜக்காத்தையும் அவர் கட்டாயம் என்ன செய்யணும், கொடுக்கணும். 3 வருஷத்துக்குரிய ஜக்காத்தையும் சேர்த்து அவர் என்ன செய்யணும், அவருக்கு பணம் வார டைம்ல 3 வருஷத்துக்குரிய ஜக்காத்தையும் சேர்த்து கொடுக்கணும். 1 வருஷத்துல கையில இருந்திருக்காது, 2ஆவது வருஷம் இருக்காது, 3ஆவது வருஷம் வந்துட்டு இந்த 3 வருஷத்துக்குரிய சேர்த்து அந்தந்த ரேட்ல, போன வருஷத்துக்கு ஒரு ரேட் இருந்தீங்க, அதுக்கு முந்தின வருஷம் ஒரு ரேட் இருந்தீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஜக்காத் அவர் என்ன செய்யணும், கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவோம், ஒருத்தர் எடுக்கிறாரு, ஒரு பிசினஸே பண்ணல, அவர் அப்பதான் ஸ்டார்டிங், அவர் எதுவுமே செய்யல, அவருக்கு அந்த அப்படியே தேங்கிட்டு அப்படின்னு சொன்னால், எந்த வருஷம் அவர் விற்கிறாரோ அந்த வருஷம் மட்டும் ஒரு ஜக்காத்து கொடுத்தா என்ன போதுமானது. இதுதான் நம்முடைய கேள்விக்குரிய சுருக்கமான பதில். அடுத்தது திருமணம், மேல் படிப்பு, வீடு கட்டுதல் போன்ற எதிர்கால தேவைகளுக்காக சேமிக்கும் பணத்திற்கு ஜக்காத் வழங்க வேண்டுமா? அதாவது திருமணத்துக்காக பணம் சேர்த்து வராங்க, அது மேல் படிப்புக்காக பணம் சேர்க்கிறாங்க, வீடு கட்டுறதுக்காக பணம், இப்படி ஏதாவது ஒரு சேமிப்புக்காக சேர்த்துட்டு வராங்கன்னு சொன்னால் கட்டாயம் அவர்கள் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அந்த வீட்டுக்கு பணத்தை கட்டாத வரையில். இப்போ ஒரு வீட்டுக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அட்வான்ஸா ஒரு 5 லட்சம் கட்டிருப்பாங்க, கட்டினா அதுல ஜக்காத்து கடமை இல்லை, விளங்கிட்டா? ஒரு 10 லட்சம் கட்டிட்டாங்க அப்படின்னா ஜக்காத்து கடமை இல்லை. உங்கள்கிட்ட அதை சேமிப்பாக இருந்து அது 10.5 பவுனுக்கு ஈக்குவலாக, திருமணமாக இருக்கலாம், மேல் படிப்பாக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், அது உங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தால் கட்டாயம் நீங்க அதுக்கு ஜக்காத்து கொடுத்தே ஆகணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு 10.5 பவுனுக்கு ஈக்குவலான பணத்தை ஒரு வருடம் சேமிக்க முடியுதுன்னா அவன் அடிப்படை தேவைகளுக்கு மேலாக சில விஷயங்களை கேள்வி, வீடே இல்லாது விட்டாலும் கூட 10.5 பவுனுக்கு மேலான ஒரு பணத்தை ஒரு மனிதனுக்கு சேமிக்க முடிகிறது அப்படி என்று சொன்னால், அவனுக்கு உண்ண தேவை, உடுக்க தேவை, இது போன்றவைகள் பூர்ணமாக நேரத்துல தான் இதெல்லாம் அவனால் என்ன செய்ய முடியும். எனவே இஸ்லாம் 10.5 பவுனுக்கு ஈக்குவலான நகை இருக்குமாக இருந்தால், அல்லது சேமிப்பு இருக்குமாக இருந்தால், அது ஒரு வருட காலம் இருக்குமாக இருந்தால், அது எந்த நோக்கத்துக்காக நீங்க சேமித்தாலும் சரி, அது என்ன செய்யணும், கட்டாயம் ஜக்காத்து கொடுத்தே ஆக வேண்டும். அடுத்ததாக அதாவது வைரத்துக்கும் மாணிக்கம் போன்றவைகளுக்கும் ஜக்காத்து கடமை நினைக்கிறேன். அதுல ஜக்காத்து கடமை இல்லை, நீங்க பிசினஸ் பண்றவராக இருந்தாலே தவிர.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கம் வெள்ளிக்கு மட்டும் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த மாதிரியான அதாவது ப்ரெஷியஸான பெருமதியான விஷயங்களுக்கு ஜக்காத் சொல்லிக்கிறாங்க. அதுல வந்து என்ன இந்த டயமண்டுக்கும் ஜெம்முக்கும் பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எங்கேயும் ஜக்காத் என்ன செய்யல, சொல்லல. பெட்ரோலுக்கு ஜக்காத் மாதிரி பெட்ரோலுக்கும் எங்கேயும் இஸ்லாம் என்ன செய்யல, ஜக்காத் சொல்லல. எனவே இவைகள் எதுக்கும் ஜக்காத் இல்லை. ஜக்காத் எப்போ கடமையாகும்னா நீங்க அதை பிசினஸ் பண்ணீங்கன்னா, உதாரணமா மாணிக்க பிசினஸ் பண்றாரு ஒருத்தர், அதே போல ஜெம் பிசினஸ் பண்றாரு, அவர் கட்டாயம் என்ன செய்யணும், அதுக்கு ஒரு வருட இருப்புல இருக்குமாக இருந்தால் இதே 2.5 வீதத்தை கொடுக்கணும். இதே 2.5 வீதத்தை அவர் என்ன செய்யணும், 100க்கு 2.5 வீதம் ஒரு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னார், அதுவும் 10.5 பவுனுக்கு ஈக்குவலாக வருமாக இருந்தால் தான் அதுக்கு ஜக்காத் என்ன செய்யணும், அவரு அந்த டைமண்டுக்கும் ஜெம்முக்கும் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். அதெல்லாம வீட்டுல பாதுகாப்புக்கு ஒரு அழகுக்கு ஒரு இதுக்காக வச்சிருந்தான்னு சொன்னால் அவெல்லாம் ஜக்காத்து கடமை இல்லை. அது அடுத்தது வந்து என் கணவர் என் அம்மாவின் ஹஜ் செலவுகளுக்காக 2000 ஒமானி ரியால்களை கொடுத்தார். இது எனது வங்கி கணக்கில் உள்ளது. அதற்கு யார் ஜக்காத்து கொடுக்க வேண்டும்? அப்போ இப்போ கணவர் வந்து என்ன செய்யறாருன்னா, அம்மாவுடைய ஹஜ் செலவுகளுக்காக வந்து அவர் 2000 ஒமான் ரியால் கொடுத்துட்டாருன்னா அப்ப கணவரோட சப்ஜெக்ட் இல்லது, அம்மாவுக்குரிய பொறுப்பாக வந்துட்டு விளங்கிட்டா. எனவே அது வந்து ஜக்காத்துக்குரியதாக வருமாக இருந்தால் 20,000 2000 அப்ப அது வந்து ஜக்காத்துக்குரிய அமௌண்ட்டாக வருமாக இருந்தால் அதை பார்த்துக்குங்க. 2000 அப்படி என்று சொல்றது எந்த அமௌண்ட்ல வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நல்ல ஜக்காத்து கடமையாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அல்லாஹு ஆலம். அந்த 2000 அப்படின்னு சொல்ற எந்த கணக்குல வரும்னு நமக்கு தெரியல. அப்படி இருக்குமாக இருந்தால் என்ன, ஜக்காத்துக்கு ஈக்குவலாக இருக்குமாக இருந்தால் 10.5 பவுனுக்கு ஈக்குவலாக அந்த 2000 ஒமானி ரியால் இருக்குமாக இருந்தால் கட்டாயம் என்ன செய்யணும், யார் தாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தாய்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு, தாய் தான் என்ன செய்யணும், அதுல ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அடுத்ததாக வந்து இன்சூரன்ஸுக்கு ஜக்காத்து இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றது நீங்க கொடுத்துட்ட பணம், அந்த கொடுத்த பணத்துக்கு எப்படி ஜக்காத்து கடமை திருப்பி அவங்க உங்களுக்கு தரப்போறது இல்லை. எங்கேயாவது நீங்க பாதிக்கப்படைஞ்சாதான் உங்களுக்கு தரப்போறாங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸா பணம் கிடைச்சிட்டு அப்படின்னு வைங்களேன், இன்சூரன்ஸ் உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்குது, அந்த இன்சூரன்ஸ்ல கிடைச்ச பணம் வந்து உங்களுக்கு 1 வருட காலமாக இருக்குமாக இருந்தால் தான் ஜக்காத்து கடமை. 10.5 பவுனுக்கு ஈக்குவலாக இருந்து 1 வருட காலம் உங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தால் தான் ஜக்காத்து கடமையை தவிர மற்றபடி ஒரு அமௌண்ட் கிடைக்குது, 10 லட்சம் அமௌண்ட் ஒன்று கிடைக்குது, 15 லட்சம் அமௌண்ட் ஒன்று இன்சூரன்ஸ் கிடைக்குதுன்னு வைங்களேன், அதுல ஜக்காத்து உங்களுக்கு என்ன செய்யாது, கடமையாகாது. அது 1 வருட காலம் நீங்க சேமிப்புல வச்சிருந்தாங்கன்னா தான் உங்களுக்கு என்ன செய்யும், ஜக்காத்து கடமையாகும். அது இன்சூரன்ஸ் என்றது இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு எதிரான என்ன விதிமுறைகளை கொண்டு ஒரு நடைமுறை, அது வேறு தலைப்புல விரிவாக பேசப்பட வேண்டும். அரபு கல்லூரி மாணவர் ஆண்டு செலவுக்காக ஜக்காத்து வழங்கலாமா? அப்படி இப்ப அரபு கல்லூரியில் படிக்கக்கூடியவங்களுக்கு மாதாந்தவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கறது தான் பெரிய நல்ல விஷயம், அவங்கள மார்க்கத்தில் உருவாக்கி எடுக்கிறதுக்காக. அப்படி கொடுக்குறவங்க என்ன செய்யணும்னா அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள்ட்ட கையில கொடுத்துருவோம். அதாவது மாணவர் நேர்மையாக செலவழிக்கக்கூடியவராக இருந்தால் அவருடைய கையில பணத்தை கொடுத்துருவோம். இந்தாங்க உங்க 1 வருடத்துக்குரிய கல்வி செலவுக்காக என்ன வச்சுக்கோங்க, மந்த்லி செலவு, அதே போல ஃபீஸ் கட்டுறதுக்கு அது இதுக்கெல்லாம் நீங்க வச்சுக்கோங்கன்னு கொடுக்கணும். நாமளா கையில வச்சுக்கணும், மாசம் மாசம் கட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அதை அவருடைய பெற்றோருடைய கையில கொடுக்கணும், அல்லது அவருடைய மாணவர் நம்பிக்கையான இருந்தால் அவருடைய கையில கொடுக்கலாம். அவர்களுக்கு என்ன செய்யலாம், அதை கொடுக்கலாம். அது போல ஒரு மனிதன் தன் மனைவிக்கு என்று 10 பவுன் நகை, பருவதை அடைந்த 2 மகள்களுக்கும் தலா 10 பவுன் நகையை அவர்களுக்கு கிஃப்ட் செய்திருந்தால் அப்போ 30 பவுனுக்கு அவன் ஜக்காத்து கொடுக்கணுமா? அது பிரிக்கப்பட்டது அல்லவா, அவர்கள் தானே பொறுப்புன்னு கேட்கிறாங்க. நான் ஏற்கனவே இது பதில் சொன்னேன், அதான் ஃபர்ஸ்ட்லயே நான் என்ன செஞ்சேன், இதுக்கு பதில் சொன்னேன். டோட்டலும் வந்து மனைவிக்கு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா இவர் அதிகாரம் செலுத்த மாட்டார், அந்த பணத்துல வந்து எந்த அதிகாரம் செலுத்த மாட்டார். அவங்க விற்கலாம், குடும்பத்துக்கு கொடுக்கலாம், வேண்டிய செஞ்சுக்கலாம். மனைவியோட அதிகாரம் அதுதான். மனைவிட்ட கொடுத்துட்டான்னு சொன்னா அவங்க விற்கலாம், அவங்க குடும்பத்துக்கு பகிரலாம், எதுவும் செய்யலாம். நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்கன்றது அது அவங்களுக்கு சொந்தம். அதே போல மகளுக்கு என்று கொடுக்கப்பட்டதை வந்து மகளுக்கு என்ன செய்யலாம், அவங்க விற்கலாம், வேண்டிய செய்யலாம் என்ற லெவலில் யாரும் கொடுக்கறது இல்லை. நினைச்சா தந்தை ஒரு கஷ்டப்படும் வந்து அந்த பணத்தை எடுத்து திருப்பி என்ன செஞ்சிருவாரு, வித்து அவங்களோட அதிகாரத்துக்குள்ளதான் அது இருக்கும். எனவே அந்த பிரிச்சு கொடுக்கப்பட்டது மனைவிக்கு கொடுக்கப்பட்டது ஒரு அளவுல ஓகே அப்படின்னு சொன்னாலும் கூட மற்ற 2 மகளுக்கும் 10 பவுன் கொடுத்திருந்தா அப்ப 20 பவுன். அப்ப இந்த 20 பவுனுக்கு கட்டாயம் என்ன செய்யணும், ஜக்காத் ஒன்று கொடுத்து தான் ஆக வேண்டும். ஏன்னா மகள்மாருக்கு திருமணம் முடிக்கும் வரைக்கும் அது வந்து தந்தையுடைய பராமரிப்புல தான் இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்களுக்கு தனி அதிகாரங்கள் கொடுப்பது இல்லை. நாதிராக எக்ஸப்ஷனலான சில இடங்கள் இருக்கலாமே தவிர பெரும்பாலும் தந்தையுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்கும். எனவே அவங்க ஜக்காத்து கொடுக்கணும், அதையும் சேர்த்து ஜக்காத்து கொடுக்கணும் என்ற நிலைப்பாடு தான் மிக சரியானது. நாம் வாழும் வீடு தவிர மற்றொரு வீடு இருக்கும்போது அதுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டுமா? இதை நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். அவைகளுக்கு ஜக்காத் எதுவும் இல்லை, அவைகளுக்கு ஜக்காத் இல்லை என்பதுதான் மிக சரியானது. ஹலோ, சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஷேக், என்னுடைய கேள்வி வந்து ஆட்டை பத்தியானது. இப்ப நாங்க ஆடு வளர்க்குறோம், ஆடுக்கு ஜக்காத் இருக்குது இல்லையா? ஆடு கொடுக்க வேண்டிய ஜக்காத்து. இப்ப நாங்க வளர்க்குறது என்ன கணக்குல அது கொடுக்கணும்? ஆண் ஆடு நாங்க வளர்க்குறோம். சில பேர் வந்து பெட்டாடு வளர்ப்பாங்க, சில பேர் கலந்து வளர்ப்பாங்க, ஆணும் பெண்ணும் சேர்த்து. நாங்க எதை கொடுக்க வேண்டியது அதுல கடமையானது? எப்படி எதை எடுத்துக்கொள்றது? நீங்க வந்து 40க்கு மேற்பட்ட ஆடுகள் உங்கள்ட்ட இருக்கு அப்படியா? இல்ல, என்கிட்ட இல்ல. அது நான் அது இந்த கேள்விக்கான ஒரு சந்தேகம். அது அவ்வளவுதான். இருந்துச்சுன்னா நிசாபுல் லெவல் இருந்துச்சுன்னா. அதாவது அந்த ஆட்டுடைய செய்தியை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆண் பெண் எந்த வித்தியாசமும் இல்லை. 40 ஆடு இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும். 40 ஆடுகள் இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும். அதுல ஆணாடு 40 இருந்தாலும் சரி, பெண்ணாடு 40 இருந்தாலும் சரி, அது 40 ஆடு இருந்தால் கட்டாயம் என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். எப்படிப்பட்ட ஆடுகளாக இருந்தாலும் சரி. ஒரு நல்ல ஆஸ்திரேலியா ஆடு ஒருத்தர் வச்சுக்கிறாரு, மற்றவங்க சாதாரண ஆடு வச்சுக்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை கணக்கு. 40 ஆடு இருந்தால் ஒரு ஆடு என்ன செஞ்சிடணும்? ஜக்காத்து கொடுக்கணும். அந்த ஒரு ஆடும் தரம் குறைஞ்சது இல்லாம, அந்த ஆகம் தரம் கூடினம் இல்லாம ஒரு மிடிலான ஒரு நிலையில உள்ளதை எடுத்து என்ன செய்யலாம்? ஜக்காத்தாக கொடுத்துடலாம். அதான் அவருடைய சுருக்கமா நமக்கு. வேற யாராவது வாய்ஸ்ல கேக்குறா? கேளுங்க. வலைக்கும் அஸ்ஸலாம். எனக்கு வந்து கடன் இருக்கு. நான் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணி ஒரு கடன் ஆயிட்டேன். எங்க பாப்பா அண்ணன் எல்லாருமே நல்ல பிசினஸ் பண்றாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த பிசினஸ் இந்த கடன் பட்டது எங்க வாப்பாட்டும் சொல்ல முடியாது, அண்ணன் சொல்ல முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இப்போ நான் வந்து ஜக்காத் வாங்கி, இப்போ என் நண்பர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நான் உதவி செய்யறேன்றாப்ல, உனக்கு கடன் நான் அடைச்சு. என் நண்பர் வந்து எனக்கு அடுத்தது விளங்கல. என்னோட நண்பர் வந்து என்னோட கடன் அடைக்கிறேன், உன் வாப்பாட்ட சொல்ல வேண்டாம், நான் வந்து உனக்கு அடைக்கிறேன், எல்லா கடனையும் நான் அடைச்சிடுறேன், நான் வந்து ஜக்காத் எங்க வாப்பா ஜக்காத்து கொடுக்குறாப்புல, அந்த ஜக்காத்துல உனக்கு அடைச்சிடுறேன். சரி, அது வந்து இது கூடுமான்னு கேக்குறீங்க அப்படியா? கூடுமான்னு கேக்குறேன். அதுல என்ன பிள்ளை? எந்த பிள்ளையும் இல்லையே. உங்களை நீங்க கடன் ஆகிக்கிறீங்க, சொல்ல வேண்டான்றாரு, ஜக்காத் அடைக்கிறது, கடன் அடைக்கிறன்றார், அப்படித்தானே? வாப்பா நல்ல வசதியா இருக்காப்ல, அப்பா அண்ணன் நல்ல வசதி. உங்களுடைய வாப்பா அண்ணன் நல்ல வசதி ஆகிக்கிறாங்க, அப்படித்தானே? நான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். எங்க வாப்பா நல்ல வசதியான, நான் எங்க வாப்பா டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன் எல்லாத்துலயும் படிச்சுட்டு இருக்கேன். சரி சரி சரி. வாப்பா டிபெண்ட் பண்ணிக்கிறீங்க. அப்ப ஏன் அவங்களால ஜக்காத் உங்களோட கடன் அடைக்க முடியாது? இல்ல, அது வாப்பாட்ட சொல்ல முடியல, அது அதனால. இல்ல, இதுல எப்படித்தான் நீங்க டிபெண்ட் பண்ணி இருந்தாலும், நீங்க ஒரு ஒரு பருவ வயது அடைஞ்ச ஒரு மனிதராக இருக்கிறதால, தனிப்பட்ட ரீதியாக செயல்படுறதுக்குரிய எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கிறதுனால, உங்களுக்கு ஒருவர் வந்து அந்த தேவை அடைப்பதற்கு ஜக்காத்து தருவாராக இருந்தால் அந்த கடனை நீங்க அடைச்சு கொள்றது பிழை இல்லை. விளங்கிட்டா? அந்த கடனை, அந்த பணத்தை வாங்கி நீங்க அந்த கடன் அடைக்கிறது மார்க்கத்துல எந்த பிழையும் இல்லை. ஏன்னா நீங்க தனியா சுதந்திரமானவர் தான். அதுல டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் உங்களுக்குரிய தனியாக ஒன்றை உருவாக்கி கொள்றதுக்கு எல்லா சுதந்திரமும் மார்க்கம் தந்திருக்குது. அடுத்த எழுத்துல வந்த 1-2 கேள்விகள் இருக்கு, அதையும் சொல்லி முடிச்சிடுறேன் மறுபடியும். அடுத்து என்னன்னு சொன்னால், ஜக்காத் கேஷை மஸ்ஜித் மட்டும் ரோடில் யாசிப்பவர்களுக்கு கொடுக்கலாமா? மஸ்ஜித்ல, பள்ளிக்கு ஜக்காத்து கொடுக்கலாது. பள்ளி வந்து ஜக்காத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பாங்களாக இருந்தா, நேர்மையா கொடுப்பாங்களா இருந்தா அப்ப அது கொடுக்கலாம். பள்ளியுடைய செலவுகளுக்காக ஜக்காத் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. வீட்டுல ரோட்ல யாசிப்பவர்களுக்கு தாராளமாக அவங்க உண்மையிலே அதுக்குரிய தேவைகளை கருத்துல கொண்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்கள்ட்ட எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க அன்றைக்கு அவங்க என்னது அதை வந்து தேவைகளை நிறைவேற்றி கொண்டு அவர்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவார். வீணாக்காம சும்மா அநியாயமாக்காம இதையே திருப்பி தொழிலாக செய்வார்கள் என்ற மாதிரி நிலைமை இல்லாம இருக்குமாக இருந்தால் கொடுக்கலாம். வீதியில கொடுக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முழு தேவையும் பூர்த்தி செய்து அந்த பிச்சையுடைய தன்மை இல்லாமாக்க முடியும்னா மிச்சம் சிறப்பு. அதை யோசிச்சு கொடுத்தோம்னு சொன்னா. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கறதுல மார்க்க ரீதியா அந்த தவறும் என்ன அதுல இல்லையா? அவங்க தகுதியானவர்கள் தான். கேட்டுட்டாங்கன்னா படாத்தானுங்க, கேட்டு விட்டால் விரட்டாத என்றதான் குர்ஆனுடைய கட்டளை. அடுத்ததாக வந்து நாம் வாழும் வீடு தவிர மற்றொரு வீடு இருக்கும்போது அதுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? இல்லை. அதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னேன், எந்த வாகனங்களுக்கு மேல வாகனம் இருந்தாலும் சரி, வீடுகளுக்கு மேல வீடுகள் இருந்தாலும், நிலத்துக்கு மேல நிலம் இருந்தாலும் கூட அவைகள் எதுக்கும் ஜக்காத்து என்ன கடமை இல்லை.
அடுத்ததாக வீடு வாடகைக்கு விட்டிருந்தால் அதுக்கு ஜக்காத் உண்டா? வீடு வாடகைக்கு விட்டிருந்தால் அதுக்கும் ஜக்காத் இல்லை. அந்த வாடகை நீங்க சேமிச்சு திருப்பி அதே தான் பதில். வாடகையை சேமிச்சு ஒரு வருட காலம் நீங்க அந்த வாடகை சேமிப்புல வச்சு அது 10 பவுனுக்கு ஈக்குவலாக ஒரு வருட காலமாக சேமிப்புல இருக்குமா இருந்தால் அப்பொழுது 2.5% என்ன செய்யும் கடமையாகுமே தவிர வெறும் வாடகை எல்லாத்தையும் கணக்கு பார்த்து வருஷத்துக்கு பிறகு கொடுக்கணும்ன்றது இல்லை. உதாரணமா மாசம் மாசம் 10,000 வருது, ஒரு வருஷம் முடிகிற டைம்ல என்ன செய்யும், அது ஒரு 1,20,000 இருக்கும். இந்த 1,20,000 ஜக்காத்து கடமை ஆகுமாட்டா? கடமையாகாது. இந்த 1,20,000 உங்களுடைய ஏனைய பணங்களோட சேர்த்து ஒரு வருட காலம் சேமிப்புல இருக்குமா இருந்தால் 10 பவுனுக்கு ஈக்குவலாக இருந்து சேமிப்புல இருக்குமா இருந்தால் தான் கடமையை தவிர ரெண்டை பார்த்து ஜக்காத்து கொடுக்கணும் என்ற ஏதோ அல்லது வாடகை வீட்டுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் என்ற நிபந்தனையும் இல்லை. அதாவது இந்த என்னது நாங்க பணத்தை கொஞ்சம் சேவ் பண்றோம் கிட்ஸுடைய ஃபியூச்சருக்காக, அப்ப அதுக்கு ஜக்காத் அப்ளிகபிளான்னு கேட்கிறாங்க. அவைகளுக்கும் ஜக்காத்து கடமை. எந்த நோக்கத்துக்காக சேமித்தாலும் சரி 10,5 பவுனுக்கு ஈக்குவலாக ஒரு வருட காலம் இருக்குமாக இருந்தால் அது கட்டாயம் 2.5% என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுத்தே ஆக வேண்டும். அதே போல ஃபார்ம் சிக்கன் வளர்ப்புக்கு ஜக்காத் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. எனது அந்த ஆடு மாடு ஒட்டகம் அல்லாத எந்த கால்நடை வளர்ப்புக்கும் ஜக்காத்து இல்லை. அவைகளை விற்கிற நேரத்தில் அதுக்கு ஜக்காத் இருக்கு. உதாரணமா விற்பனைக்காக வளர்த்து நம்ம அவைகளை விற்கிறோம்னு சொன்னால் அப்ப அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த அதாவது கால்குலேஷன் ஈக்குவலாக இருந்தால் 10,5 பவுனுக்கு ஈக்குவலாக இருக்குமா இருந்தால் அப்பொழுது ஜக்காத்து கடமையை தவிர மற்றபடி வெறும் சிக்கன் என்ற ஒரு காரணமாக அதுல என்ன செய்யாது, ஆடு மாடுகள் ஒட்டகத்தை போல ஜக்காத் என்ன செய்யாது, கடமை ஆகாது. ஒரு சிறிய தந்தை ஒரு சையத், அவர் குறைந்த நிதி நிலையில் இருக்கிறார். சையதுக்கு நாங்கள் ஜக்காத்து கொடுக்க கூடாது என்று நீங்கள் முன்பு சொன்னீர்கள். ஆனால் ஒரு உறவினருக்கு ஜக்காத்து கொடுப்பது இரட்டை சவாபாகும். அதாவது நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினருக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது. ஆனா ரசூலுல்லாஹ்வோட குடும்பத்தினர் இன்னார்தான் சும்மா சையீத் என்று சொன்னாலே ரசூலுல்லாஹ்வோட குடும்பத்தினர் அர்த்தம் ஆகிறாது. சிலர் நினைச்சிருக்கிறாங்க சையீத் என்று போட்டாலே என்ன அவர் ரசூலுல்லாஹ்வோட குடும்பத்தினர் தான். அப்படி இல்லை. சையீத்னு பேர் நிறைய என்ன செஞ்சுக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. சையீத் என்பதனால கொடுக்க கூடாது. ரசூலுல்லாஹ்வோட குடும்பத்தினர் தான் என்ன செய்யக்கூடாது, ஜக்காத்து வாங்கக்கூடாது. எனவே சையீத் என்று சொல்லி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையர் என்ற பட்டியலுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட பரம்பரை என்னன்னா உங்களோட தந்தை யாரும் உங்களோட தந்தை யாரும் உங்களோட தந்தை யாரும் உங்களோட தந்தை யாரும், இவர் எங்க வாழ்ந்தார், அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் யாரு என்ற டீட்டெயில்ஸ் ரசூலுல்லாஹ் வரைக்கும் அவங்க சன்னது வச்சிருக்கணும். விளங்கிட்டா? வச்சிருந்தா மட்டும் என்ன செய்யலாம், அவங்க ரசூலுல்லாஹ்வோட பரம்பரை நம்ம சொல்லலாம். அப்படி இல்லாத எந்த வாதங்களையும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தாராளமா உங்களோட சிறிய தந்தைக்கு அப்படி ஒன்று இல்லை என்று சொன்னார், வெறும் சையீத் என்று வச்சுக்கிறதா நீங்க ஜக்காத்து கொடுக்காம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜக்காத்தை என்ன செய்யுங்க, தாராளமாக நீங்க கொடுக்கலாம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சிறிய தந்தை போன்றவர்களை கவனிப்பது உங்களது கடமை. அந்த கடமையை மீறி உங்களுக்கு அவர்களை கவனிக்க முடியவில்லை அப்படி என்று சொன்னால் நீங்க ஜக்காத்துல இருந்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். உங்களுக்கு இரட்டை கூலி என்ன செய்ய அவர்களுக்கு உண்டு. பாவிக்கும் நகைக்கு ஜக்காத்து கடமையான்னு கேட்டால் கட்டாயம் பாவிக்கும் நகைக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். காரணம், தங்கத்துக்கு ஜக்காத்து கடமை என்று இஸ்லாம் சொல்லியிருக்குது, வெள்ளிக்கு ஜக்காத்து கடமை என்று சொல்லியிருக்குது. அப்ப தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஜக்காத்து கடமை என்று சொன்னால் அது நாணயம் அடங்கும், நகையும் அடங்கும். தங்கம் என்றது நாணயம் அடங்கும், நகையும் அடங்கும் இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே அவைகள்ல ஜக்காத்து கடமை, ஜக்காத்து கடமை. நம்ம பார்க்கிறோம் ஜக்காத்து கடமை இல்லைன்னு சொல்றவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா பாவிக்கிற நகைக்கு கடமையில பாவிக்காத நகைக்கு கடமைன்றாங்க. சரி, பாவிக்காத நகைக்கு கடமைன்றது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு கேட்டா இந்த தங்கம் சம்பந்தமான ஹதீஸ்ல இருந்துதான். தங்கத்துக்கு ரசூலுல்லாஹ் ஜக்காத் கடமைன்னு சொல்லிக்கிறாங்க தான், அதனால பாவிக்காத நகைக்கு ஜக்காத்து கடமைன்றாங்க. சோ தங்கம் என்றதுல இருந்து பாவிக்காத நகையை நீங்க எடுக்கிறீங்கன்னு சொன்னா நாங்க பாவிக்கிற நகைக்கும் ஜக்காத்து கடமைன்னு சொல்லுவோம். காரணம், பாவிக்கிற நகைக்கு ஜக்காத்து கடமை இல்லைன்னு எங்கேயும் என்ன செய்யல, வரல. சோ தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் எனது ஜக்காத்து கடமை, அது நகையாக இருந்தாலும் சரி நாணயமாக இருந்தாலும் சரி. ரெகுலராக யாசிப்பவர்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. அதான் யாசிப்பவர்களுக்கு ஜக்காத் தாராளமா என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அவங்க அம்மசா இல்ல ஃபலாத்தன்கர், யாசிப்பவர்களை விரட்டாதே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லுது. தாராளமா கொடுக்கலாம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த தாராளமாக கொடுத்தல் என்பது அவர்களை உருவாக்குமா அழிக்குமா என்பதை நம்ம கொஞ்சம் அவதானத்துல கொள்ளணும். உண்மையிலே அப்படி வரக்கூடியவர்களை தேடி நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் தேடி போய் அவர்களோட பயணிச்சு இங்கதான் இருக்கிறீங்களா, ரைட், உங்களுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சுதான் இந்த மாதிரி செய்யாதீங்க என்ற மாதிரி ஒரு ஏற்பாடு உண்டுக்கு அவங்களுக்கு பண வசதிகளை கொடுத்து அவர்கள் வீணாக்குவார்கள் பயம் இருந்தால் நம்மளே இருந்து அவைகளை செய்ய வச்சு அவர்களை ஒரு நிறைவான இடத்துக்கு கொண்டு வர முடியும் என்றால் அது மிகச்சிறப்பு. இல்லை அவ்வளவு பெரிய அமௌண்ட்டும் நம்மகிட்ட இல்லை, ஒரு 5,000 3,000 10,000 தான் அப்படின்னு சொன்னா நம்ம கொடுத்துறதுல என்னது மார்க்க ரீதியாக எந்த விதமான பிழையும் இல்லை. பெரிய அமௌண்ட் கொடுத்தாலும் மார்க்கத்துல பிழை உண்டல்ல. ஆனால் அவர்கள் திருப்பி இதை யாசகத்தை ஒரு டூலாக யூஸ் பண்ணக்கூடாது என்பதனால அவர்கள்ட்ட ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம கொடுக்க போறோம்னா அவர்களோட இடத்தை தேடி போய் என்ன விஷயம் என்று பார்த்து அவைகளை சேர்ந்து நிறைவேற்றி விடுவது மிகவும் சிறப்பு உசிதம். அடுத்தது, நிலத்துக்கு வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, எவ்வாறு கொடுப்பது? நிலத்துக்கு ஜக்காத்து கிடையாது, நிலத்துக்கு ஜக்காத்து கிடையாது. பிசினஸுக்காக வச்சாலே தவிர, ஜக்காத்துல் அராதி என்றது பிசினஸுக்காக இருந்தால், திஜாரா வியாபாரத்துக்காக இருந்தால் மட்டும், வியாபாரம் என்றால்
அதையே அவர் பிசினஸா பண்ணிக்கிறார். வாகனம் இந்த நிலம் எடுக்கிறார் விற்கிறார், நிலம் எடுக்கிறார் விற்கிறார், வீடு கட்டுறாரு விற்கிறார் என்றதை ஒரு பிசினஸாவே பண்ணிக்கன்னு வந்திருந்தால் அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை அப்படியே அதாவது கால்குலேட் பண்ணி அந்த டோட்டல் காணி வந்து எவ்வளவு போகும் அப்படின்ற ஒரு கால்குலேட் பண்ணி அதுல 2.5% என்ன செய்யணும், அவர் ஜக்காத்து கொடுக்கணும். உதாரணமா ஒரு கோடி என்று வருமாக இருந்தால் என்ன அவர் வந்து 2.5 லட்சம் ஜக்காத் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அடுத்ததாக வந்து ஜக்காத் தர்மம் வழங்காதவர் அடையும் தண்டனைகள் என்ன, அறியாமல் நீண்ட நாள் வழங்காமல் இருந்து விட்டு இப்போ அறிந்த பின் சட்டம் என்ன, வீடு விடுபட்டதை எவ்வாறு கணக்கிடுவது. உதாரணமா ஜக்காத்தை வந்து ஒருத்தர் கொடுக்கலைன்னா அது மிகப்பெரிய பாவம். தங்கம் வெள்ளியாக இருந்தால் உருக்க பழுக்க காய்ச்சி அவருடைய முதுகிலும் முகத்திலும் என்ன செய்யப்படும், அது காயமாக என்ன செய்யப்படும், அந்த உருக்கி காய்ச்சி வைக்கப்படும் வருது. ஹதீஸ்களை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். எனவே மிகப்பெரிய ஒரு தண்டனை அவர்களுக்கு என்ன உண்டு, அவர்கள் ஏழைகளுக்குரிய சொத்துக்களை அவர்கள் கொடுக்காமல் இருந்ததுனால. இப்படிப்பட்டவர்கள் வந்து ஏற்கனவே உள்ள நாட்களுக்கு அவர்கள் கொடுக்கலைன்னா தௌபா செய்த பின்னால அந்த கடந்த காலத்தையெல்லாம் அளந்தவர்களுக்கு ஜகாத்து கொடுக்க முடிகின்ற வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குமா இருந்தால் அதெல்லாம் அளந்து கொடுத்துருவோம். உதாரணமா 5 வருஷத்துக்கு கொடுக்கல, 10 வருஷத்துக்கு கொடுக்கல, தெரிய வருது, அவைகள்லாம் சேர்த்து அவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணமும் இருக்குன்னா கட்டாயம் அவங்க என்ன செய்யணும், அந்த எல்லாத்தையும் சேர்த்து ஜக்காத்தாக கொடுத்துடணும். இல்லை அந்த வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரியான பொருளாதாரம் இல்லை என்று அவர்கள் தௌபா செய்து விட்டு இதுக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல மிகவும் கவனமாக என்ன செய்யணும், அவர்களுடைய ஜக்காத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். தௌபா செய்வதுதான் அவர்களுக்குரிய வழி. அடுத்தது ஜக்காத்தை இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறேன். அப்ப ஜக்காத் வந்து ஒருத்தருக்கு கடமை ஆயிட்டு, ஆனா அவர்கிட்ட கொடுக்கறதுக்கான வழி இல்லை. சரி நம்ம கிடைக்க என்ன செய்வோம், ஜக்காத்தை கொடுப்போம். ஜக்காத்து கடமை ஆயிட்டு, ஆனா பணமாக கொடுக்கறதுக்கு கையில இல்லைன்னா ஒரு 10,000 5000 மாசம் கிடைக்குது. அப்பப்ப அவர்கள் கொடுத்து கொண்டே வருவார்களா இருந்தால் மார்க்க ரீதியாக அப்ப பிழை இல்லை. அந்த மாதிரி கொடுத்தால் என்ன தவறு கிடையாது. அதெல்லாம் பணம் இருக்குது 1 லட்சமா, இந்த மாசம் ஒரு 10,000 கொடுப்போம், அடுத்த மாசம் ஒரு 10,000 கொடுப்போம்னு கொடுத்தால் பாவம். அவர்கள் வந்து ஜக்காத் என்ன செய்யறான், பிட் போடுறாங்கன்னு அர்த்தம். பணத்தை கையில வைத்துக்கொண்டு ஜக்காத்தை பிற்போடுகிறான்னு அர்த்தம். அல்லது கொடுக்கக்கூடியவன்ட்ட வந்து இவனுக்கு தேவை, நம்ம மாச ஃபீஸ் தானே நம்ம கட்டுறோம், அதனால மாசம் நம்ம கொடுத்துருவோம். இல்ல, மாச ஃபீஸ் கட்டுறதுக்கு நீங்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவரோட கையில முழு பணத்தையும் கொடுத்துருங்க, அவர் மாதம் என்ன செய்ய கட்டிக்கிறோம். இது உங்களோட பணம் இல்லை, அல்லாஹுடைய பணம் என்பதுதான் இதுல உள்ள செய்தி. அடுத்ததாக வந்து டயமண்ட் அண்ட் பேர்ல்ஸ்க்கு ஜக்காத் உண்டா, அதனுடைய விளக்கம் என்ன. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதாவது ஜக்காத் வந்து மாணிக்கங்களுக்கோ நகைகளுக்கு இந்த வைரங்களுக்கோ முத்துக்களுக்கோ இவைகள் எதுக்குமே அதாவது ஜக்காத்து கிடையாது. இவைகள் எதுக்கும் ஜக்காத்து கிடையாது. அவைகள் வியாபார பொருளாக விற்கப்படுமாக இருந்தால் அந்த நேரத்துல வந்து அவைகள் எல்லாத்தையும் சேர்த்து 10.5 பவுனுக்கு ஈக்குவலான பணமாக அந்த அமௌண்ட்டாக அது இருக்குமாக இருந்தால் அப்ப 2.5% என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும்னு ஏற்கனவே சொன்னேன். அப்படி இல்லாம பாதுகாப்புக்காக அழகுக்காக வைக்கப்படுமாக இருந்தால் ஜக்காத்து கடமை இல்லை. ஜக்காத் மொத்தம் பணமும் சின்ன என்ன போட்டிக்கு விலங்கல பிரிக்காமல் ஒரே ஆளுக்கு கொடுப்பது சிறந்தது என்று கூறுகிறார்கள். அதை எவ்வாறு பார்ப்பது, அவரை ஜக்காத் கொடுப்பதற்கு நாம் உருவாக்க வேண்டும் என்று அறிவுரை செய்கிறார். அதாவது ஜக்காத்தை வந்து பிரிச்சு கொடுக்காம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆளுக்கு கொடுக்கணும், அடுத்த முறை அவர் ஜக்காத்து கொடுக்குறவரா இருக்கணும் அப்படின்னு அப்படியெல்லாம் இஸ்லாம் எங்கேயும் சொல்லல. ஜக்காத்து கொடுக்குறோம் அடுத்த முறை ஜக்காத்து கொடுக்குறவரா உருவாக்கணும் அப்படின்றெல்லாம் குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எங்கேயுமே அப்படி எதுவுமே இல்லை. அடுத்த வருஷம் அவர் ஜக்காத்து கொடுக்குறவரை ஆக்கிடணும் அப்படி என்று சொல்லி எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. ஜக்காத்து கடமை ஆகிட்டு அப்படின்னா நீங்க ஜக்காத்தை ஒப்படைக்கிறது உங்களுடைய வேலை. அல்லாஹு தாலா அவர் அடுத்த முறை தகுதியானவரா இல்லையான்னு சொல்லி அவருடைய நிலைமை வச்சு அல்லாஹு தாலா அவரை உருவாக்குவான். இப்போ ஜக்காத்து கொடுக்குறவரை அடுத்த முறை ஜக்காத்து கொடுக்குறவரா உருவாக்கணும் அப்படி என்று சொல்லி என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னா எங்கேயா சேர்த்து சதுப்பு நிலத்துல போய் ஊட்ட வாங்கி போட்டுடுறாங்க. அந்த ஆளுக்கு வாழவும் மேலா எரிக்கவும் மேலா. ஊர்ல உள்ள மெஷினில் ஒரு விதவை பெண் வந்து தச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு 10 விதவை பெண்களுக்கு இன்னொரு 10 மெஷினை வாங்கி கொடுத்துன்னு எரிக்கிறவங்களோட பிசினஸ் இல்லாமல் போயிடுது. 2 பேர் திருவிழா ஓட்டிட்டு இருப்பாங்க, இன்னொரு 10 பேருக்கு திருவிழா வாங்கி கொடுத்து ஊர்ல உள்ள அந்த ஆளுக்கு இருக்கிற ஓட்டத்தை இல்லாம ஆக்கிடுவாங்க. ஏன்னா அடுத்த முறை உருவாக்குறாங்களாமன்ற பேர்ல. அப்படி எதுவும் இல்லை. நமக்கு பணம் வந்து கையில கிடைக்குதா, நமக்கு தகுதியானவர் தேவையுடையவர் பார்த்துதான் நீங்க கொடுக்கலாம். பிரித்து கொடுப்பதும் அதை வந்து சேர்த்து கொடுப்பதும் நீங்க எடுக்க வேண்டிய முடிவு. சில பொழுதுகள்ல சிலர் 10 பேருக்கு பிரிச்சு கொடுக்கறதா அவருடைய பொருத்தமாய்க்கான 10 பேருக்குரிய தேவையுடையவர்கள் அவரை சூழ இருப்பாங்க உறவினர்கள்ல. அவங்க 10 பேருக்கு கொடுக்காம 2 பேருக்கு கொடுத்தா இந்த வருஷம் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாது. உண்ண தேவை, உடை தேவை போன்றவைகள் இருக்கும். அவங்களுக்கு அவைகள்ல ஒரு 1 லட்சத்தை கொடுத்துட்டா அந்த வருஷத்துக்குரிய செலவு அவங்களுக்கு என்ன செய்யும், கவர் ஆகும் இருந்தா அப்படி ஒரு 10 லட்சம் ஒரு ஆளுக்கு ஜக்காத்து கடமை ஆகுதுன்னா 10 ஃபேமிலிக்கு பிரிச்சு கொடுக்கறதுலாம் நல்லா இருக்கும், அதைத்தான் செய்யணும். இல்ல இவருக்கு முன்னால ஒருத்தர் தான் பெரிய முக்கியமான படுறார், அவருக்கு வீட்டையே வாங்கி கொடுத்துடலாம்னா அதை செய்யணும். எனவே அந்தந்த இடத்துக்குரிய தகுதியானவைகளை தான் அவர் செய்யணுமே தவிர பிரித்து கொடுத்தாலும் சேர்த்து கொடுத்தாலும் தேவையை நிறைவேற்றுகிறதா என்கின்ற சிந்தனையில நம்ம அதை கொடுப்போமாக இருந்தால் அல்லாஹ் போதுமானவன் அதை அங்கீகரிப்பதற்கு. எனவே இதுல இஸ்லாம் இதுல எந்த விதமான நிபந்தனையும் என்ன செய்யல, இதுல வைக்கவில்லை.
அடுத்து வந்து நம்முடைய செலவில் இருப்பவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? ஒரு ஆளுக்கே கொடுக்காம 4-5 பேருக்கு சேர்த்து கொடுக்கலாம். நம்ம செலவுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு சொன்னா நம்மளோட மனைவி, நமது பிள்ளைகள், இவைகளுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் நம்ம தந்தை தாய்களுக்கெல்லாம் நம்ம ஜக்காத்து கொடுக்க கூடாது இல்லைங்களா? நம்ம செலவுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்க கூடாது. அதெல்லாம் நம்ம செலவுக்கு கீழே செலவழிப்பாங்க யாரு? நம்மளா வாண்டடா எடுத்து நம்ம சில ஃபேமிலிகளை கவனிச்சுட்டு வருவோம். நம்ம கவனிக்கிறதோட சேர்த்து இன்னும் ஜக்காத்துல இருந்தும் கொடுக்க நினைச்சு அவங்களோட தேவைகளை செய்ய நினைச்சோம்னா அது பிள்ளைகள் அப்படி என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். வியாபார நேரத்தில் உள்ள நிலத்திற்கு, வியாபார நோக்கத்தில் உள்ள நிலத்திற்கு விற்கும் போது லாபத்திற்கு மட்டும் கொடுக்க வேண்டுமா? அதாவது வியாபார நோக்கத்தை ஒரு நிலம் வச்சுக்கிறீங்க, நீங்க வந்து இந்த வருஷம் வந்து அவருடைய விலை என்ன செய்யலாம்? ஒரு ஸ்டேபிளான விலை என்ன செய்ய நிலத்துக்கு பெரும்பாலும் இருக்காது, ஏறிக்கிட்டே போகும், அது ஒரு அளவில் நிற்கும், அது சில நேரத்துல பிரச்சனை ஆகும். ஸோ என்ன செய்யலாம்டா, நீங்க வந்து ஒரு அன்னளவான ஒரு கணக்கை பார்த்து வாங்கின விலைக்கும் விற்கிற விலைக்கும் இல்லாம இப்படி நான் ஜக்காத்து கொடுத்தா நஷ்டப்பட மாட்டேன். உதாரணமா 1 கோடி பெறுமதியாக அது போகும், 1.20க்கும் விற்கலாம், ஆனா 1 கோடி பெறுமதிக்கு அது போகும் என்கின்ற ஒரு சுவராக போகும் என்கின்ற ஒரு நிலை இருக்குமா? அந்த அமௌண்ட்டை பிடிச்சி 2.5 லட்சம் என்ன செய்யணும்? நம்ம ஜக்காத்து கொடுத்து வர வேண்டும். ஆனா வருடாவரணத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும். 5 வருஷம் இந்த 5 வருஷம் நீங்க என்ன செய்யணும்? அது வியாபார நோக்கத்திலேயே அது இருக்கிறதுனால, அது ரியல் எஸ்டேட் பிசினஸுக்குரியதாக இருக்கிறதுனால நீங்க அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அது அல்லாம சில நிலத்தை வாங்கி போட்டிருப்பாங்க, அது அவங்களோட தேவை, உங்க பிசினஸ் எல்லாம் பண்ணல, ஒரு டைம்ல அவங்களுக்கு தேவைப்படுது, வித்து நம்ம பணமாக்கி வேற ஏதாவது வேலை செய்யணும் அப்படி என்கின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தால் அது வந்து வியாபார நோக்கத்துல வாங்கப்பட்ட நிலமாக என்ன செய்யாது? அது மாறாது. வியாபார நோக்கத்துல வாங்கப்பட்ட நிலம் என்றால் அவர்கள் ஒரு அன்னளவான ஒரு கணக்கு எடுத்து, ஒரு நியாயமான ஒரு கணக்கு எடுத்து, விற்கிற விலை வாங்குற விலைன்றதுக்கு இல்லாம ரெண்டுக்கு இடையில ஒரு மிதமாக போகக்கூடிய ஒரு கணக்கு எடுத்து அவங்க என்ன அவைகளுக்கு 2.5% ஜக்காத்து கொடுத்தால் போதுமானது. என்னோட அதாவது ஃபேமிலிக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? ஐ மீன் என்னோட கணவர் வீட்டில் வசதி கம்மியாக இருப்பதால் நான் என்னோட ஜக்காத்து, இப்போ அதாவது கணவனுடைய ஃபேமிலிக்கு வந்து ஜக்காத் தாராளமாக கொடுக்கலாம். அவங்களோட மாமியாருக்கு கொடுக்கலாம், மாமனாருக்கு கொடுக்கலாம், அவங்களோட சகோதரர்களுக்கு கொடுக்கலாம். அவங்களோட வசதி இல்லாமல் இருந்தால் தாராளமாக என்ன செய்யலாம்? மனைவி ஜக்காத் அவங்களுக்கு கொடுக்கலாம். என்னுடைய சகோதரர்கள் என்னை சார்ந்து இருக்கிறார்கள், நோயாளி, வேலை பார்க்க போவதில்லை, அவருக்கு ஜக்காத் நான் கொடுக்கலாமா? அல்லது என் மனைவிக்கு அவரது ஜக்காத்து, என் மனைவி அவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். தாராளமா இவர்களுக்கு என்ன செய்யலாம்? இவர்கள் ஜக்காத்து கொடுக்கலாம், எந்த தடையும் இல்லை. அடுத்ததாக வந்து மாதாந்த சீட்டு கட்டி அது விழும்போது அந்த பணத்திற்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? இப்போ மாதாந்த சீட்டு கட்டிட்டு வராங்கன்னா அது 1 வருஷம் ஆகாது. உதாரணமா 10,000 ஒரு வருஷம் கட்டிக்கிறான், 12,000 1,20,000 வந்துருக்கீங்கன்னு வைங்களேன், 2 வகையில அது ஜக்காத்து கடமையாகாது. ஒன்று வந்து கடைசியா கட்டின 10,000க்கு 1 வருஷம் பூர்த்தி ஆகல, 11ஆம் மாசம் கட்டினதுக்கும் 1 வருஷம் பூர்த்தி ஆகல, 2 மாசம் தான் பூர்த்தியா இருக்குது. 10ஆம் மாசம் கட்டினதுக்கு 3 மாசம் தான் பூர்த்தி ஆயிருக்கு. எனவே அங்க வந்து என்ன வருஷ பூர்த்தி ஒன்று இல்லை, டோட்டல் அமௌண்ட்டுக்கும் வருஷ பூர்த்தி வரணும். அந்த டோட்டல் அமௌண்ட்டும் 10.5 பவுனுக்கு ஈக்குவலாக இருந்து வருஷ பூர்த்தி வரணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சீட்டு போட்டிருந்தா பரவாயில்லை. உதாரணமா 5 லட்சம் மாசமாக போட்டு வந்து அது 10.5 பவுனுக்கு ஈக்குவலாக வந்து அது 1 வருட காலம் அந்த சீட்டுக்குரிய அந்த காலம் எடுபட்டிருக்குமாக இருந்தா அதை சேமிப்புல நல்லா புரிஞ்சுக்கணும். 10.5 பவுனுக்கு ஈக்குவலான ஒரு பணம் எப்போ முழுமையாகுது? உங்களுக்கு 10.5 பவுனுக்கு ஈக்குவலான ஒரு பணம், உதாரணமா ஒரு இலங்கை பணத்துக்கு ஒரு 10.5 லட்சம் 11 லட்சம் வைங்களேன், அது வந்து ஸ்டார்ட், அதான் 10.5 பவுண்டு ஸ்டார்ட், அது 1 வருட காலம் உங்கள்கிட்ட இருக்குமா இருந்தா தான் ஜக்காத்து கடமை. அந்த இதை பார்த்துக்கோங்க அந்த சீட்ல, அப்படி இல்லைன்னா அதுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஃபித்ரா ஜக்காத் 1 day after Eid, இல்ல பிஃபோர் ஈத், ஃபித்ரா ஜக்காத் வந்து எனக்கு கொடுக்கணும். நாட்டில் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள், ஐ எம் லிவிங் இன் துபாய், கேன் ஐ கிவ் டு இந்தியா? அப்படி என்ன கேட்கிறான்னு சொன்னால், நான் வந்து அதாவது ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பெருநாள் கண்டுட்டேன்னு சொன்னா, நாளைக்கு பெருநாளுக்குரிய பிறை கண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? அதுல இருந்தா ஜக்காத்து ஃபித்ர் கொடுக்கணும், அப்படித்தானே? பிறை கண்டுட்டோம்னு சொன்னா நாளைக்கு பெருநாள் பிறை கண்டு அதுல தான் கொடுக்கணும். அதுல ஒரு சலுகை, அதாவது நபித்தோடர்கள் பின்னால் உள்ள அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 1 நாள் 2 நாள் முந்தி கொடுப்பதுல என்னது தவறு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனவே அந்த சலுகையை நம்ம சேர்த்து எடுத்தோம்னா நம்ம கொடுத்துறோம். அதை எப்ப பார்க்கணும்னு சொன்னால், நம்ம எங்க அந்த ஃபித்ரா பணத்தை அனுப்பி வைக்கிறோமோ அவர்களது பிரதேசத்திலே உள்ள பெருநாளை கணக்கில கொண்டுதான் என்ன செய்யணும்? அதை கொடுக்கணும். நம்ம இருக்கக்கூடிய நாளை கணக்குல கொண்டு அல்ல, எங்கே அந்த ஃபித்ரா அரிசி பங்கிடப்படுகிறதோ அந்த பிரதேசத்துல கவனத்துல கொண்டு என்ன செய்யணும்? அவைகளை அவர்கள் செய்ய வேண்டும். பெண்கள் அவர்களின் தாய் தந்தைக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? தாராளமாக பெண்கள் என்ன செய்யலாம்? அவருடைய தாய் தந்தைக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், பெண்கள் வந்து பெண்களாக இருந்தாலும் தாய் தந்தையை கவனிக்கிற பொறுப்பு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கடமை உண்டு. அவங்கள்ட்ட பணம் இருக்குமாக இருந்தால் தாய் தந்தையுடைய செலவுகள் அவங்க கவனிக்கிற கடமை அவங்களுக்கு உண்டு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் கடமையில தான் அவங்கள பார்க்கணும். கடமையான பணத்தால், அவங்கள்ட்ட உள்ள பணத்தால தான் பார்க்கணும். பணத்தாலையும் பார்த்து அவங்களுடைய தேவை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தால், உதாரணமா அவங்களுக்கு ஒரு கடன் இருக்கு,
அவங்களுக்கு வேறொரு கடன் இருக்கு, எக்ஸ்ட்ரா இந்த கடன் இல்லாம வேறொரு கடன் இருக்குது. ஏன்னா செலவுகள் இவங்க தான் பூர்த்தி செய்யணும். அப்படி இல்லாத அமைப்புல ஒரு வேறொரு கடன் இருக்குது அப்படிங்கின்ற ஒரு நிலையில் இருக்குமாக இருந்தால், அல்லது அவங்க அன்றாட தேவை கூட அவங்களுக்கு போத முடியாத அமைப்புல செலவு செய்கின்றவர் அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறாங்கன்னு சொன்னால் பெண் செலவழிக்க பொறுப்பில்லையே. அதனால அவங்க என்ன செய்யலாம், அப்பொழுது அந்த ஜக்காத்தை என்ன செய்யலாம், பெற்றோர்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது இந்த அதாவது ஒரு பெண் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு கோல்டு இருக்குது. அந்த கோல்டு வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு கொடுத்தது. நான் வந்து அதுக்கு என்ன செய்யலாம், என் கணவனுடைய பணத்திலையும் ஜக்காத்து கொடுக்கலாம்னு கேட்கிறாங்க. இதுல வந்து மனைவியுடைய நகைக்கு மனைவி தான் ஜக்காத்து கொடுக்குற கடமை. மனைவியுடைய நகைக்கு முழுமையான உரிமை மனைவி தான். அவங்க எல்லாம் செயல்படுறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் கணவனாக விரும்பி நான் உங்களோட பணத்துக்கு நான் என்ன செய்யறேன், நான் ஜக்காத்து கொடுக்குறேன், நீ நீயத்து வச்சுக்கேன்னு சொல்லி அந்த டைம்ல ஜக்காத்தை கொடுத்தால் பிழை இல்லை, அது பிழை இல்லை. ஆனா பொறுப்பு வந்து பெண் தான், பொறுப்பு வந்து பெண் தான். அந்த பெண் வந்து இல்லை என்ற நகைக்கு நீங்க தான் ஜக்காத்து கொடுக்கணும் கடமை அப்படின்றதெல்லாம் இஸ்லாத்துல இல்லை. கொடுக்கலன்னு நீங்க தான் பாவத்தாளியாகுவீங்க. அப்படி கணவனாக முன் வந்து மனம் வந்து நிர்பந்தங்கள் இல்லாம கொடுக்க முன் வந்து உங்களை நியத்து வச்சுக்கங்கன்னு சொன்னால் அப்ப நீங்க அவர் கொடுக்கறதுல பிழை இல்லை. அனாதை இல்லங்களுக்கு ஜக்காத்து வழங்கலாமான்னு கேட்கிறாங்க. அனாதைகளுக்கு ஜக்காத்து வழங்கலாம். அனாதை இல்லங்களுக்கு ஜக்காத்து வழங்குறது அவங்க அந்த பில்டிங்க்கு பயன்படுத்துவாங்க, மற்ற செலரிகளுக்கு பயன்படுத்துவாங்க, உணவுகளுக்கு பயன்படுத்துவாங்க. அதனால பிழை. குறிப்பிட்ட அனாதைக்குரிய செலவை வந்து அந்த அனாதை பராமரிக்கிறவர்த கையில கொடுக்கலாம். இது இந்த பிள்ளையுடைய செலவீனத்துக்காக நீங்க என்ன செய்யணும், செலவழிக்கணும். அவருடைய ஆடைகளுக்காக, அவருடைய அவைகளுடைய தேவைகளுக்காக செலவழிக்கணும். அதுதான் மிக மிக முக்கியமான பொருள். ஒரு அனாதையே பருவ வயது அடைஞ்சது, அவங்க அனாதையே இல்லை, ஆனால் அவருடைய அன்றாட செலவுகளை போக்கிக் கொள்ள முடியாத அமைப்புல ஒரு பாடசாலையில் இருக்கிறார், ஆனால் ஒரு நேர்மையான சிறுவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவட கையிலேயே அந்த பணத்தை என்ன செய்யலாம், வழங்கலாம். அனாதைக்குரிய செலவுக்கு கொடுக்கலாம், அனாதை பராமரிக்கிறவர்கிட்ட கொடுக்கலாம். ஆனா அனாதை இல்லங்கள் வந்து அவைகளை கையில் எடுத்துக்கொண்டு பில்டிங் கட்டுற வேலை மற்ற வேலைகள் பயன்படுத்தக்கூடாது. அந்த அனாதைக்காக மட்டும் செலவழிக்கணும். பில்டிங் கட்டுறத சதக்கால இருந்து மற்ற விஷயங்கள் அவங்க என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். 30,000 ஸ்ரீலங்கன் இலங்கை ருபீஸ் இருக்குமாக இருந்தால் நான் வந்து எவ்வளவு என்னது ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதாவது 30,000 இலங்கை பணத்துக்கு வந்து ஜக்காத்து கடமை இல்லை. 10.5 லட்சத்துக்கு மேல இருந்தா தான் இப்போ உள்ள நகை நினைக்கிறேன். ஒரு பவுன் வந்து இப்போ 1 லட்சத்துக்கிட்ட போகுது, 1 லட்சம் தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ அது 10.5 பவுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 10.5 லட்சத்துக்கு மேல இருந்தா தான் எனது ஜக்காத்து கடமை ஆகும். மற்றபடி ஜக்காத்து எனது கடமை இல்லை. ஜக்காத் எக்ஸாம்பிள் அதாவது சலாம் ஜக்காத் எதுக்கு பார்க்கணும், இப்ப எங்கிட்ட ஜக்காத் அமௌண்ட் காசு இருக்கு அதுக்கா கொடுக்கணும். இல்லை என்று சொன்னால் இருக்கிற மொத்த பணத்துக்கும் ஜக்காத் எக்ஸாம்பிள் 10.5 பவுன், அதாவது இருக்கக்கூடிய மொத்த பணத்துக்கும் பார்க்கணும். உங்கள்கிட்ட 10.5 பவுன் இருக்குது, வேறவான உள்ள பணங்களும் இருக்குது என்று சொன்னால் அந்த மொத்தத்தையும் சேர்த்து 10.5 பவுனுக்கு ஈக்குவலா இந்த நகை ஒரு பகுதி இருக்குது, வேறவா பணம் ஒன்று இருக்குது, போன வருஷம் கொடுத்த ஜக்காத்து பணம் போன வருஷம் கொடுத்திருக்குமே அந்த பணமும் சேர்ந்து போய் இருக்குதுன்னு சொன்னால் மொத்தமாக சேர்த்து தான் பார்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்து 10.5 பவுனுக்கு ஈக்குவலாக இருந்தால் 2.5 வீதம் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். நான் நீங்க கேட்டதை நான் விளங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஹைர், அந்த வயசுல உள்ளவங்க கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். வரகாத்து. இன்னொரு கேள்வி, அந்த நான் காணி எடுத்தது ஏற்கனவே நான் கேட்ட காணி எடுத்ததுக்கு நான் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கிறேன். காணிட விலை 2 கோடி 1 கோடி கடன் வாங்கியிருக்கிறேன். அப்ப அந்த கடனுக்கு கடன் வாங்கின காசுக்கு அவங்க ஜகாத் கொடுக்கணுமா, மத்தவங்க அந்த கடனை கழிக்கணுமா, என்ன மாதிரி அந்த பெருமையில இருந்து கழிக்கணுமா என்ன மாதிரி என்று கேட்கிறேன். ஓகே, அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு 2 கோடிக்கு வாங்கிக்கணுவீங்களே, 1 கோடி நீங்க கடன், 1 கோடி கடன், 1 கோடிக்கு இப்ப இந்த நகை இந்த காணியை நீங்க விற்கிறீங்க, வித்த உடனே உங்களுக்கு 2 கோடி கையில கிடைக்குது. இந்த 1 கோடியை எடுத்து நீங்க அப்படியே அவங்களோட கையில கொடுக்க போறீங்கன்னு வைங்களேன். 1 கோடி எடுத்து யாரு கடன் அவங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 கோடியில ஜக்காத்து கடமை இல்லை. அப்போ உங்களுக்கு இருக்கிற 1 கோடிக்கு தான் உங்களுக்கு ஜக்காத்து கடமை. 2.5 லட்சம் நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 1 கோடிக்கு அவங்க ஜக்காத்து கொடுக்கணும். 1 வருஷத்துக்கு மேல இருந்ததுனால கிடைக்கிறவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த 1 கோடிக்கும் அவங்க வந்து அது எத்தனை வருஷம் இருந்துச்சோ, அதாவது இப்ப அவங்க வந்து போன வருடம் நம்பிக்கை இழந்திருந்தாங்கன்னா இது கடன் வருமான நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொடுக்கலன்னா அப்ப குற்றம் இல்லை. இப்ப வந்துட்டுன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த கிடைச்ச உடனேயே 2.5 லட்சம் என்ன செய்யணும், ஜக்காத் அவர்கள்
கொடுத்தாக வேண்டும். நீங்க கடனை அடைக்க போறதா, நீங்க கடன் அடைக்க போறது இல்ல, 2 கோடி உங்கள்கிட்ட தான் நீங்க வச்சுக்கொள்ள போறீங்க, ஆனா கடன் இருக்குது அப்படின்னு நீங்க தவிர்த்து கொள்ள போறீங்கன்னா இல்ல 2 கோடிக்கு நீங்க ஜகாத்து கொடுக்கணும். 2 கோடியை நீங்க தான் வச்சுக்கொள்ள போறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் அடைக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க உதாரணமா அந்த 2 கோடியில 1 கோடி தானே கடன், அது ஒரு 50 லட்சத்தை கொடுத்துட்டு 50 லட்சத்தை வச்சுக்கொள்ள போறீங்கன்னா அப்போ 1.5 கோடிக்கு நீங்க ஜகாத் என்ன செய்யணும், கொடுக்கணும். அவங்க 50 லட்சத்துக்கு ஜகாத் கொடுக்கணும். இப்படித்தான் அதனுடைய கணக்காக என்ன செய்யும் வரும். ஜஸாக்குல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் சொல்லுங்க. அதாவது இப்ப தொழுகையை பொறுத்த அளவுக்கு நேரத்துக்கு தொழணும், கூட குறைய தொழிலாது எல்லாம் எப்படி சொல்லிக்கோ அதை மாதிரி தான் செய்யணும். சக்காத் விஷயத்துல அதாவது காலத்துக்கு முதல்ல இப்ப எங்களுக்கு ஒரு காசு வந்திருக்கு, அது காலத்துக்கு 1 வருஷத்துக்கு முதல்ல அதுக்கு ஜக்காத் கொடுக்கறது தப்பா, இல்லாட்டி எனக்கு ஜக்காத் கொடுக்கறது கடமையான அளவுக்கு காசு இல்லை, இருந்தாலும் காசு இருக்கு, அந்த காசுல ஜக்காத் கொடுக்கறது இதெல்லாம் தப்பா அமையுமா, இல்லாட்டி அது ஏதாவது வகையில சேருமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை முற்படுத்தி கொடுப்பதற்கு அனுமதி கொடுத்த செய்தி ஒன்று பார்க்கிறோம். அதனால ஜக்காத்தை முற்படுத்தி கொடுக்கிறது பிழை இல்லை. இப்ப உதாரணமா நம்மட கையில ஒருத்தர் பணம் கேட்கிறாரு, ஒருத்தர் நம்மகிட்ட பணம் கேட்கிறாரு. பணம் கேட்கிற டைம்ல நமக்கு ஜக்காத் இன்னும் கடமையாகல, ஆனா நான் சதக்கால கொடுக்குற லெவல்ல நம்மகிட்ட இல்லை. அப்ப நான் நியத்து வச்சுக்கிறேன், எனக்கு ஜக்காத்து கடமையாகின உடனேயே அதுல நான் கழிச்சு கொள்றேன், 10,000 கொடுத்துடுறேன். ஏன்னா நியத்துல இருக்கு ஜக்காத்து கடமையாகினோன்னு எனக்கு ஒரு 50,000 கடமையாகும், எனக்கு அதுல இந்த 10,000 நான் கழிச்சு கொள்றேன். நேரத்தோட நினைச்சு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஜக்காத்தை முற்படுத்தி கொடுத்துட்டீங்க. இதுக்கான அனுமதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் அவங்களோட செய்தி நம்ம பாக்குறோம். அதனால முற்படுத்தி கொடுப்பதுல எந்த விதமான எனது பிழையும் இல்லை. மார்க்கெட்ல எதையும் நம்ம கூட்டி குறைக்க இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியை வழங்கிக்கிறாங்க. அதே போல ஜக்காத்தை நம்ம முற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த அனுமதி என்னது உண்டு, அதுல எந்த விதமான தவறும் என்ன இல்லை. இப்ப எழுத்துல இன்னொரு 4 கேள்விக்கும் பதில் சொல்லிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுல முதலாவது கேள்வி, வியாபார கடைக்கு ஜக்காத் எப்படி, அட்வான்ஸ் அண்ட் அசல் என்ன லாபம்? அதாவது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டோக் இருக்க வைகள், நம்ம கையில சொந்தமாக இருக்கக்கூடிய ஸ்டோக்குகளுக்கு நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். 1 வருட காலம் இருக்குமாக இருந்தால் ஒரே பொருள் இல்லாட்டியும் மாறி 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 அது வந்திருக்கும். அதனால நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எப்ப நம்ம 1 வருஷம் ஆகுதோ அப்ப நம்ம ஸ்டோக்கை எடுக்கிறோம். ஏன்னா அதுல போய் வந்ததெல்லாம் இருக்கும். அந்த ஸ்டோக்கை எடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது என்ன நிசாபுக்குரிய 10,5 பவுனுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டோக் கொண்டு நம்மகிட்ட இருக்குதுன்னா அதுவும் 1 வருட காலம் நம்மகிட்ட கன்ஃபார்மா இருந்துச்சுன்னு தெரியும். நம்மளுக்கு இடையில ஒரு 5 லட்சம் குறைஞ்சிருந்து அதுக்கப்புறம் திருப்பி அது 10,5 பவுன் ஆகி அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னா அப்ப அதை நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். உதாரணம், ஒருத்தர் பிசினஸ் போட்டு ஸ்டார்ட் பண்றாரு, ஸ்டார்ட் பண்ணவரு 5 லட்சத்துல இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி 20 லட்சம் ஆகுது, அவருடைய ஸ்டாக் 20 லட்சமா ஆகுது. இன்னொரு இடத்துல கொரோனா போன்ற காரணங்களால் அப்படி இருந்து எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் 5 லட்சம் ஆயிட்டுன்னு சொன்னா அப்போ அந்த 1 வருஷம் பூர்த்தி ஆகல. சோ அவர் என்ன பார்க்கணும்னு சொன்னா எப்ப நம்மகிட்ட 10,5 பவுனுக்கு ஈக்குவலான ஸ்டாக் கொண்டு இருந்துச்சு அது எவ்வளவு காலத்துக்கு கண்டினியூ ஆயிடுச்சு, 1 வருட காலம் கண்டினியூ ஆயிடுச்சாரு பார்க்கணும். 1 வருட காலம் அப்படி கண்டினியூவாக இருந்துன்னு சொன்னா அப்ப 2.5% என்ன செய்யணும், கொடுக்கணும். அதுல அட்வான்ஸும் அடங்கும், அதாவது அவருடைய முதலும் அடங்கும், கேபிட்டலும் அடங்கும், அவருடைய அந்த லாபமும் அடங்கும், எல்லாமே அதுல என்ன செய்யும், அடங்கும். டோட்டலா அது 1 இயருக்கு இருக்குமா இருந்தா சில டைம்ல லாபம் என்ன செய்யும், செலவழிச்சிருப்பாரு, வந்த லாபங்களை செலவழிச்சிருப்பாரு, வர 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 செலவழிச்சுக்கே இருப்பாரு. அப்ப ஜக்காத்து கடமை இல்லை, எதுவும் அமௌண்ட் மிஞ்சலையே. உதாரணமா 20 லட்சம் லாபம் கிடைக்குது, 20 லட்சம் முதல் 20 லட்சம் லாபம் கிடைக்குதுன்னு வைங்களேன். 20 லட்சம் முதல் அப்படியே இருக்குது, ஸ்டேபிளா இருக்குது. 19 லட்சம் ஆகுது, 20 ஆகுது, 19 ஆகுது, 20 ஆகுது, அப்ப 10,5 பவுனுக்கு மேல ஈக்குவலாக இருந்திருக்குது. எனவே ஜனவரி 1 ஆரம்பிச்சு டிசம்பர் 20, 19 ஒரு கணக்கு பாக்குற டைம்ல அந்த 20 லட்சம் அப்படியே முதல் இருக்குது, 19 லட்சம் 20 லட்சம் இருக்குது. ஆனா லாபத்தை பாத்தீங்கன்னா அவருக்கு 10 லட்சம் லாபம் வந்துச்சு, மறுபடியும் 5 லட்சம் வந்துச்சு, மறுபடியும் 10 லட்சம் அப்படியே வந்துச்சு. இப்போ கணக்கு பாக்குற டைம்ல எந்த லாபமும் அவரோட கையில என்னது இல்ல. 1 லட்சம் 2 லட்சத்தை தவிர இவைகளுக்கு கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவைகளுக்கு ஜக்காத்து கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. இவர் பார்க்க வேண்டியதெல்லாம் அந்த முதலுக்கு மட்டும்தான் என்பது, அந்த ஸ்டோக்கு மட்டும்தான் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். உதாரணமா அந்த ஸ்டோக் கணக்கு எடுக்கிறாரு, அந்த டைம்ல புதிய ஒரு ஸ்டோக் கொண்டு இறங்குது, இன்னொரு 10 லட்சத்துல ஸ்டோக் கொண்டு இறங்குது, அவைகளுக்கு ஜக்காத்துல இப்பதான் வந்திருக்குது, இப்பதான் ஸ்டார்ட். சோ அது இன்னொரு வருஷமாக போன போதுதான் இதோட சேர்த்து ஈக்குவலாக என்ன செய்யணும், அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு பெண் தன் கணவனுக்கு தெரியாமல் பெற்றோர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? தெரிஞ்சே கொடுக்கலாம், பிழை இல்லை. விளங்கிட்டா, பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜக்காத்து அவங்களோட செலவினங்களுக்கு பெண்களுக்கு செலவு ரீதியாக செய்யல கவனிக்கல. அவங்களுக்கு வருமானம் இருந்தா தான் அப்படி கவனிப்பாங்க. அப்படி இல்லாதவங்க
தங்களுடைய பணத்தை எடுத்து தாய் தந்தைக்கு ஒரு கடன் இருக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னா ஜக்காத்து கொடுக்கலாம். எப்ப ஜக்காத்து கொடுக்கலாம்? தாய் தந்தை இடத்துக்காக வேண்டிய இல்லை, அவங்க வந்து வறுமையில் இருக்காங்க, தின்ன வழி இல்லாம வைக்கிறாங்க, உரியவங்க செலவழிக்காம வைக்கிறாங்க, கடமையானவங்க செலவழிக்காம வைக்கிறாங்க அப்படின்னு நிலை இருந்தால், அல்லது தாய் தந்தைக்கு நிறைவேற்ற முடியாத ஒரு கடன் ஒன்று வெளியில இருக்குது அப்படிங்கிற நிலை இருந்தால் கொடுக்கலாம். தாய் தந்தை என்ற ஒரே காரணமாக ஜக்காத்து கொடுக்கலாது. அவங்க வறுமையில் இருக்கிறாங்க, செலவழிக்க வேண்டிய ஆண்கள் வந்து செலவழிக்காம இருக்கிறாங்க, உங்களுக்கும் அது கொடுக்கக்கூடிய வருமானம் எதுவும் இல்லை என்கின்ற நிலை இருந்தால் நீங்க ஜக்காத்தை தெரிஞ்சே என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். சரி, அவர் கணவன் தடுக்கிறார், பெரிய பிரச்சனை ஆயிரும் என்றால் தெரியாமலும் தாராளமா என்ன செய்யலாம்? உறவுகளை கவனிப்பதற்கு கணவனிடத்தில் அனுமதி கேட்க வேண்டிய எந்த அவசியமும் என்ன இல்லை. சஹாபாக்கள் வருடாவரம் ஜக்காத்து கொடுத்த செய்திகள் சொல்ல முடியுமா? சஹாபாக்கள் வந்து வருடாவரிடம் ஜக்காத்து கொடுத்த செய்திகளும் இல்லை. சஹாபாக்கள் ஒருவர் மட்டும்தான் ஒரு பொருளுக்கு கொடுத்தாங்கன்ற செய்திகளும் இல்லை. ஒரு பொருளுக்கு சஹாபாக்கள் இந்த வருடம் மட்டும்தான் கொடுத்தாங்க, அடுத்த வருடம் கொடுக்கல அப்படின்ற செய்தியும் இல்லை. அதே போல வருடம் கொடுத்தாங்கன்னு என்ற செய்தியும் இல்லை. உதாரணமா ஃபித்ரா விடுங்களேன். ஃபித்ரா வந்து சஹாபாக்கள் வந்து ரமதான்ல கொடுத்திக்கிறாங்கன்னு வருது, அது ஒவ்வொரு வருடமும் ரமதான்ல கொடுத்து வந்தார்கள் அப்படின்ற செய்தி இல்லை. விளங்கிட்டா? உதுகியா கொடுத்திக்கிறாங்க, ஒவ்வொரு வருடமும் உதுகியா கொடுத்து வந்தார்கள் அப்படி என்ற செய்திகள் என்னது இல்லை. அல்லது ஒரு வருடம் தான் கொடுத்தார்கள் அப்படின்ற செய்தியும் இல்லை. உதுகியாவும் அதுதான், ஃபித்ராவும் அதுதான், ஜக்காத்தும் அதுதான். மூணுக்கும் அதுதான். ரமலான் வந்தா கொடுக்கணும், அதே போல ஜக்காத்து கடமையானா கொடுக்கணும், இப்படியான செய்தி இருக்குது. இப்ப அதே போல என்னது, நம்ம ஃபித்ரால என்ன செய்யறோம்? ரமலான் வந்தா நம்ம அந்த ஃபித்ரா அரசு கொடுக்குறோம். சஹாபாக்கள் ஒரு வருஷம் கொடுத்து போட்டு அடுத்த வருஷம் அது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கடமை இருக்குதா அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன விளங்குறோம்? ஒவ்வொரு ரமலானே கொடுக்கணும், அதுல என்ன செய்ய விளங்குறோம்? உதுகியா அப்படித்தான், ஒரு வருஷம் ஒருத்தர் உதுகியா கொடுத்துட்டாரா போதுமானது அப்படி என்று சொல்றதுதான் நேரடியா பார்த்தா நம்ம நினைப்போம். ஆனா அப்படி இல்லை. சஹாபாக்கள் வருடம் கொடுத்தாங்கன்றதும் இல்லை, ஒரு வருடம் தான் கொடுத்தாங்கன்றதும் என்னது இல்லை. இதுல வந்து கடமை அப்படின்னு வந்திருக்குது. இஸ்லாமிய உம்மத் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இதை முழுமையாக இப்படித்தான் என்ன செய்யுது? நடைமுறைப்படுத்தி கொண்டு வருவதுதான் இதுல நடைமுறையாக என்ன செய்கிறது? இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது இதை விரிவான பதில்கள் நீங்க யூடியூப்ல நம்ம பேசிக்கிறோம், பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு பர்சனுக்கு கடன் இருக்கு, பட் டேர்ம்ஸ் படி கடன் அடைக்கிறோம் வித் மந்த்லி டேர்ம்ஸ். பட் இந்த காசு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் கடன் அடைக்கணுமா, ஒரு ஜக்காத்து கொடுக்கணுமா? இந்த கேள்வி எனக்கு விளங்கல. ஒரு பர்சனுக்கு கடன் இருக்கு, பட் டேர்ம்ஸ் படி கடன் அடைக்கிறோம் வித் மந்த்லி டேர்ம்ஸ். பட் இந்த காசு அந்த பகுதி எனக்கு விளங்கல. டேர்ம்ஸ் படி அது விளங்கிச்சு, இந்த பகுதி விளங்கல. அதாவது ஒருத்தருக்கு கடன் இருக்குது, அவர் வந்து மந்த்லி கட்ட வேண்டிய ஒரு கடன், அதை ஒட்டுமொத்தமா கட்டி முடிச்சிடுற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருந்தா கையில கொடுத்து மொத்தமா கட்டி முடிச்சிடலாமே. அது வந்து ஜக்காத் வந்து ஒட்டுமொத்தமா கட்டி முடிக்கிற அளவுக்கு பணம் உங்கள்கிட்ட இருந்தா அவட கையில கொடுத்து போட்டு மொத்தமா என்ன செஞ்சிருங்க, அடைச்சிருங்க நம்ம சொல்லலாம். அவரே சொல்றாரு, அந்த உரிய நபரே சொல்றாரு, எனக்கு இந்த கடன் அடைக்க முடியல, நீங்க வந்து மந்த்லி என்ன செய்வீங்க, இதை கட்டி உங்களோட ஜக்காத்தை முடிச்சிருங்க. நீங்க எனக்கு ஜக்காத் தந்ததா ஆகிட்டு, எனக்கு வந்து 10 லட்சம் நீங்க ஜக்காத் தந்துட்டீங்க, 5 லட்சம் தந்துட்டீங்க, இந்த 5 லட்சம் ஜக்காத்தை எனக்கு இந்த கடனை தான் முடிக்கணும், அதை நீங்களாக மந்த்லி என்ன செஞ்சிருங்க, நீங்களே கட்டி முடிச்சிருங்கன்னு சொன்னால் நீங்க பொறுப்பு, கடன் உங்களுக்கு ஆகிடும், நீங்க கடனாளி ஆகிருவீங்க. நீங்க இந்த ஜக்காத்தை கட்டுறது உங்களுக்கு கடமை. ஏன்னா இப்ப உங்களோட பணம் இல்லை, இது இறைவனுடைய பணம், அவருடைய கடன் அடைக்கிறதுக்கு அமானிதமா ஒப்படைக்கப்பட்ட மாதிரி ஆகிரும். அப்படி தந்தால் நீங்க தாராளமா என்ன செய்யலாம், நீங்க அது ஜக்காத்து கொடுக்கலாம். இப்ப இந்த கேள்வியா கூட இருக்கலாம். அப்படியே அந்த பொறுப்பெடுத்த பணம், அந்த மந்திரி கட்டுற பொறுப்பெடுத்த பணம் உங்களோட கையில இருந்தா அதுக்கு ஜக்காத்து கடமையாகா? ஜக்காத்து கடமையாகாது. அந்த பணத்துக்கு ஜக்காத்து கடமையாகாது. அந்த டோட்டல் பணத்தை வச்சு நீங்க மந்த்லி அடைச்சிக்கிட்டு வாரீங்க, அதுக்கு ஜக்காத்து கடமையாகாது. This month only I reached nisab level, when do I need to give zakat, this year or next year அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. அதாவது இந்த வருஷம் தான் எனக்கு நிசாப் லெவல் வந்து என்ன செஞ்சுக்குது, அடைஞ்சிருக்குது, அப்ப நான் அடுத்த வருஷம் கொடுக்கணும் அப்படி இல்லை. இந்த வருஷம் நிசாப் அடைஞ்சி ஒரு வருடம், இப்ப நிசாப் அடைஞ்ச வருடத்திலிருந்து ஒரு வருடம் நீங்க போயிருந்தீங்கன்னு சொன்னா, நிசாப் அடைஞ்ச வருடத்திலிருந்து ஒரு வருடம் நீங்க போய்க்குன்னு சொன்னால் நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். ஒரு வருடம் அடையலாம், ஜக்காத்து கடமை இல்லை. அப்ப நீங்க ஆசைப்படுறீங்க ஒவ்வொரு ரமலான்ல நம்ம கொடுத்துட்டா லேசா இருக்குமே அப்படின்னா, உதாரணமா நிசாப் அடைஞ்சு 3 மாசத்துல ரமலான் வந்துட்டு, நிசாப் அடைஞ்சு 3 மாசத்துல ரமலான் வந்துட்டு நீங்க ஒவ்வொரு ரமலான்லையும் கொடுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாமாட்டா, இந்த ரமதான நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், 3வது மாசம் வரைக்குள்ள இந்த ரமதான நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மாதங்கள் முற்படுத்தி உங்களோட ஜக்காத்தை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். 9 மாதங்கள் முற்படுத்தி உங்களோட ஜக்காத்தை கொடுத்துட்டீங்க. இப்ப அடுத்த வருடம் ஆகுது, அடுத்த வருடமாகவே உங்கள்கிட்ட பணம் இருக்குமாக இருந்தால் இப்பயும் நீங்க என்ன செய்றீங்க, ஒரு 9 மாதங்கள் முற்படுத்தி ஜக்காத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா, முற்படுத்தி ஜக்காத்தை கொடுத்த சிஸ்டத்துக்குள்ள அது என்ன செய்யும் வரும். அந்த கணக்கை நீங்க சரியாக பார்த்துக்கணும். அப்படி பிள்ளை இல்லை முற்படுத்தி கொடுக்கறது. ஆனா ரமதான்ல தான் ஜக்காத்து கொடுக்கணும், எந்த கடமையும் என்ன இல்லை. அதாவது வட்டியில் மாட்டிக்கொண்ட என் கணவனின் சகோதரருக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா, அந்த வட்டியிலிருந்து மீள்வதற்கு? அதாவது சிலர் வந்து ஹராமான ஒரு வழியில என்ன செஞ்சிருப்பாங்க, மாற்றிருப்பாங்க. சிலர் ஊதாரித்தனமான கடன்களை நிறைய மாற்றிருப்பாங்க, வட்டியில மாற்றிருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஜக்காத்து கொடுக்கலாம். கொடுக்குற டைம்ல ஒரு நிபந்தனை போட்டு கொடுக்கணும். என்னன்னா, திருப்பி இது போன்ற பாவத்துல ஈடுபட மாட்டார் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்து
அந்த உறுதிமொழியை நம்ம எடுத்து திருப்பி நீங்க இந்த மாதிரி ஒரு பாவத்தை ஈடுபடுங்கன்னா வட்டி நம்ம கட்டக்கூடாது. அப்படி இருக்கிற டைம்ல உங்களை அதுல இருந்து காப்பாற்றுவதற்காக இது உதவுமாக எப்போ உதவுமானா திருப்பி நீங்க வட்டியில உழுவுறதுல இல்லை, திருப்பி இது போன்ற ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபட மாட்டீங்கிற ஒரு உறுதிமொழியை நம்ம உறுதிமொழி எடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. அவர்கிட்ட இருந்து ஒரு நமக்கு நம்பிக்கை விளங்கணும். அவர் உண்மையிலே தௌபா செஞ்சு திருந்தி எழுந்து தப்புவதற்காகத்தான் இதை கேட்கிறாருன்னா அப்ப நம்ம என்ன செய்யலாம், அந்த ஜக்காத்தை கொடுத்து அவரை நம்ம காப்பாத்திடலாம். கடன் கொடுத்தவர் மாசம் கடன் அடைக்க ஒப்புக்கொண்டார். பட் நம்மிடம் பணம் இருக்கு, முதலில் நாம் கடன் அடைக்கணுமா ஒரு ஜக்காத் கொடுக்கணுமா? விளக்கம் தருவோம். அதாவது கடன் கொடுத்தவர் வந்து மாசம் கடன் அடைக்கிறதுக்காக ஒப்புக்கொண்டாரு. இப்ப நம்மகிட்ட பணம் இருக்குது, இந்த பணத்துல ஜக்காத்தும் கடமையாக. இப்ப நம்ம ஜக்காத்து கொடுக்கறதா கடனை அடைக்கிறதா அப்படின்னா முதல்ல கடனை தான் அடைக்கும். உங்களுக்கு உதாரணமா 10,000 பவுண்ட் இருக்குன்னு வைங்களேன். 10,000 பவுண்ட்ல இருக்கிற டைம்ல உங்களுக்கு 1 லட்சம் ஜக்காத்து நீங்க கொடுக்க வேண்டிய முதல்ல 1 லட்சம் ஜக்காத்தை கொடுத்துடணும். 1 லட்சம் ஜக்காத்து கொடுத்தா இப்ப உங்களுக்கு அது கடமையாகுதா? உங்களுக்கு கடமையாகல. உங்களுக்கு இப்ப என்ன செய்யல, கடமையாகல. ஆனால் இதுல ஒரு விஷயத்த கவனிக்கணும். 10,000 பவுன் ஆகினா உங்களுக்கு ஜக்காத்து கடமை ஆகிட்டு. 10,000 பவுன் ஆகினா உங்களுக்கு ஜக்காத்து அங்க என்ன செஞ்சுட்டு கடமையாகிட்டு. எப்படி 10 லட்சம் என்று சொன்னா நமக்கு என்ன செய்யுது, ஒரு 25,000 நமக்கு என்ன செய்யுது ஜக்காத்து கடமையாகுது. அப்ப 25,000 நமக்கு அங்க ஜக்காத்து கடமையாகுது. இங்க 1/2 லட்சம் இருக்கு அப்படி சொன்னா 1,250 என்ன செய்யுது கடமையாகுது. அப்ப 25,000 26,250 ஜக்காத்து உங்களுக்கு அங்க என்ன செஞ்சுட்டு கடமையாகிட்டு. இப்ப கடமையாகின உடனேயே இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா முழு கணக்கையும் கடனுக்கு கட்ட போறீங்கன்னா இப்ப ஜக்காத்து நீங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. முழு கணக்கையும் நீங்க கடனுக்கு கட்ட போறீங்கன்னா ஜக்காத்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்க 2 லட்சம் தான் உங்களுக்கு அதுல கடன் இருக்கு, கடமையாகிட்டு ஜக்காத். இப்ப நீங்க 2 லட்சத்தை கொடுத்தாலும் இந்த ஜக்காத்தை நீங்க கட்டாயம் கொடுக்கணும். 26,500 நீங்க கட்டாயம் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னா நீங்க ஜக்காத்து கடமையாக முன்னாலே அந்த 1 லட்சத்தை நீங்க கட்டிட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அதை நீங்க கடனுக்குன்னு சொல்லி அவரோட கையிலயோ இன்னொரு கையிலயோ ஒப்படைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த உரிமை போயிருக்கும். அப்ப நீ ஜக்காத்து கடமை ஆகிக்காது. ஜக்காத்து கடமை ஆகின பின்னால நீங்க அதை எடுக்கிற ஜக்காத்துல இருந்து ஓடுவதற்கான ஒரு இதாகத்தான் அது கருதப்படும். சோ ஆனா டோட்டல் 10 லட்சத்தையும் நீங்க கடனுக்கு தான் கொடுக்க போறீங்கன்னா அப்ப ஜக்காத்து கடமை இல்லை. ஆனா ஜக்காத்து 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ 4 லட்சமோ கொடுத்துட்டு இன்னொரு 6 லட்சம் உங்க கையில மிஞ்சுது அப்படின்னா கட்டாயம் அந்த ஜக்காத்து கடமையான முழு அமௌண்ட்டுக்குரிய அந்த ஜக்காத்தை நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், கொடுத்துதான் ஆக வேண்டும். அடுத்தது 10.5 பவுன் இன்ஷா அல்லாஹ். அதாவது இப்ப 1:10 இன்னொரு 20 நிமிடங்கள் நான் என்ன செய்யறேன், 1.5 மணி நேரங்கள் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நான் பதில் சொல்றேன். அதுக்கப்புறம் உள்ள கேள்விகள் இன்ஷா அல்லாஹ் வேற நேரத்துல பதில் சொல்லிக்கிறேன். இன்னொரு 20 நிமிடங்கள் நான் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்றேன். 10.5 பவுன் நகையுடன் வேறுவாக 3 லட்சம் ஸ்ரீலங்கன் ருபீஸ் இருந்தால், அதாவது 10.5 பவுன் நகை இருக்குது, வேறவாக ஸ்ரீலங்கன் ருபீஸ் ஒரு 3 லட்சம் இருக்குது இருந்தால் ஜக்காத்து கணக்கிடும் போது தனித்தனியா கடையில சேர்த்துதான் கணக்கெடுக்கணும். இந்த 2 அதாவது நகை 10.5 பவுன் உங்களுக்கு 1 வருட காலமா இருக்குது, இந்த 3 லட்சம் 1 வருட காலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்ப 10.5 பவுன் ஒரு 10.5 லட்சம், இந்த 3 லட்சம் 13.5 லட்சம் உங்களுக்கு என்ன செய்யுது கையில இருக்குதுன்னா நீங்க கட்டாயம் ஜக்காத்து என்ன செய்யணும், கொடுத்துதான் ஆகணும். கட்டாயம் என்ன செய்யணும், 2 சேர்த்து தான் பார்க்கணும். நகையும் பணமும் 2 சேர்த்து தான் என்ன செய்யணும், நீங்க ஜக்காத்து கணப்பிட வேண்டும், சேர்த்து தான் கொடுக்கணும். அதே நேரம் இந்த 3 லட்சத்துக்கு 1 வருடம் ஆகல, 10.5 பவுனுக்கு 1 வருடம் ஆகிட்டு அப்படின்னா 10.5 பவுனுக்கு நீங்க என்ன செஞ்சிடணும், ஜக்காத்து கொடுத்துடணும். இந்த 3 லட்சத்துக்கு எப்ப ஜக்காத்து ஈக்குவல் ஆகும், இன்னும் 2 மாசத்துல 3 மாசத்துல 4 மாசத்துல உங்களுக்கு என்ன செய்யும், ஜக்காத்து கடமையா. அப்ப அந்த 3 லட்சத்துக்கு நீங்க என்ன செய்யணும், ஜக்காத்து என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்ப எப்படின்னா உதாரணமா 10.5 பவுனுக்கு நீங்க ஜக்காத்து கொடுத்துட்டீங்க, கொடுத்துட்டு 10.5 பவுன் உங்களோட கையில இருக்குது, 3 லட்சமும் இருக்குது, 3 லட்சம் இருக்குது, இதுக்கு இன்னொரு 6 மாசம் இருக்குது. 6 மாசம் ஆகிட்டுன்னு சொன்னா இந்த 3 லட்சம் 10.5 பவுனையும் சேர்த்து நீங்க கட்டாயம் ஜக்காத்து கொடுக்கணும். 10.5 பவுனுக்கு தான் நீங்க கொடுத்துட்டீங்களே, இப்ப நீ 3 லட்சத்துக்கு என்ன செய்யணும், 7,500 ரூபாய் நீங்க என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுத்து விட வேண்டும். அடுத்ததாக யூரோப்ல ஊடு வாங்குவதற்கு அந்த சேவிங் போதாது, ஊடு வாங்குவதற்கு ஒரு மாசம் ஊடு வாங்குவதற்கு உழைக்கிற ஒரு அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படியும் போது, அதாவது நம்ம ஒரு அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம்டா, வீடு வாங்குறதுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம்டா நம்மளோட உரிமையிலிருந்து அங்க போயிட்டு அதுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. நம்ம ஒரு அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம், ஒன்றுக்கு பே பண்ணிட்டோம்னு சொன்னாலும் என்னத்துக்கு பே பண்ணாலும் சரி, ஒரு வீடு வாங்குறதுக்கோ அது இதுக்கோ நம்ம பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. நம்ம அது அவருடைய சொந்த பணமாக என்ன செஞ்சிருது, போயிருது. அது நம்ம ரிட்டர்ன் எடுக்கலாம் இருந்தாலும் கூட நம்ம அந்த வீடு வாங்குறதுக்கு ஒப்படைச்சிட்டோம், அதனால அதுல ஜக்காத்து கடமை இல்லை. அடுத்தது ஜக்காத் மந்த்லி ஆடு அறுத்து ஏழைகளுக்கு கொடுக்கலாமா, ஜக்காத் மணியில ஆடு அறுத்து ஏழைகளுக்கு கொடுக்கலாமா, கூடவே கூட.
ஜக்காத்து பணத்தை தான் கொடுக்கணுமே தவிர நம்ம ஆடு வாங்கி ஆட்டுக்காரனுக்கு 3000 லாபம் நம்மட ஜக்காத்து போய் அப்புறம் அறுத்தவனுக்கு ஒரு 1000 ரூபாய் லாபம் அவனுக்கு போய் அதை பிரிச்சு அதை வந்து பேக் வாங்குறதுக்கு அதுல ஒரு 1000 ரூபாய் அதுல போய் அதை வந்து ஒரு வாகனத்துல கொண்டு போய் கொடுத்து வாகனக்காரனுக்கு 1000 ரூபாய் போய் ஜக்காத்து டோட்டலா பிரிஞ்சு வைத்துரும் விளங்கிட்டா. அது இல்ல ஜக்காத்து பணம் எடுத்தா அந்த பணத்தை தான் அவங்களுக்கு கொண்டு போய் என்ன செய்யணும் கையில கொடுக்கணுமே தவிர நம்ம ஆடா மாடா மெஷினாண்டு அவன் என்ன செய்யணும் முடிவெடுக்கணும். அதான் விஷயம். ஜக்காத் அவனோட கையில கொண்டு போய் எடுக்கிறோம். அவர் சொல்றாரு எனக்கு 2 மெஷின் வாங்கித்தாங்க அல்லது 2 ஆடு வாங்கித்தாங்க அல்லது இப்படி வாங்கித்தாங்க அவராக சொன்னார்னா நம்ம வாங்கி கொடுக்கறதுல எனக்கு பிழை இல்லை. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் என் ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் கடன் கொடுத்திருக்கோம். இப்போ ரிட்டர்ன் பண்ணணும் என்று டிமாண்ட் இல்லை. அவங்களால முடிஞ்சா அப்போ அதை திருப்பி கொடுத்தும் போது சொல்லி இருக்கோம். இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? இது என் மணி மட்டும் நிசாபுக்கு கணக்கு பார்க்கணுமா? ஒரு ஹஸ்பண்ட் மணியும் சேர்த்து நிசாபுக்கு எடுத்துக்கொள்ளணுமா? அதாவது நம்ம கடன் கொடுத்தோம்னா அந்த கடன்களை வந்து 3 பிரிக்கணும். ஒன்று ஐயக்கடன், அறவிட முடியாத கடன், கன்ஃபார்மா வராது. அறவிட முடியாத கடன் சொல்லுவாங்க அக்கௌண்ட்ஸ்ல. ஐயக்கடனா வரலாம் வராமலும் போகலாம், இதுக்கும் ஜக்காத்து கடமை இல்லை. இன்னொன்று இருக்குது கன்ஃபார்மா வரும், இந்த டேட்ல இந்த டைம்ல இந்த ஜக்காத் அந்த பணம் வந்தே ஆகும்னா அதுக்கு நம்ம கட்டாயம் நம்மளோட நிசாப்ல சேர்த்து ஜக்காத்து கொடுக்கணும். ஆனா டேட்டே சொல்லாம ஒரு கடன் கொடுத்துக்கிறோம் எப்பயும் தரலாம்ன்றா அவைகளை நம்ம கணக்குல எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் எப்போதும் தரலாம்ன்றது வந்து அது எப்போது வரும்ன்றது கன்ஃபார்ம் இல்லை. 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், வராமலும் போகலாம். அதாவது கிட்டத்தட்ட அறவிட முடியாத கடன் அல்லது ஐய கடன் லிஸ்ட்ல வர மாதிரி அவைகளை நிசாப்ல சேர்த்து கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல கணவனுடைய பணம் வேறுவாகத்தான் ஜக்காத்துல கணக்கெடுக்கப்படும், மனைவியுடைய பணம் வேறுவாகத்தான் கிடைக்கும். இஸ்லாத்துல பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியுடைய சப்ஜெக்ட் மனைவியுடைய பணம், கணவனுடைய சப்ஜெக்ட் கணவனுடைய பணம், அவங்களோட செலவினம் அவர்களுடைய. ஒரு மனைவி கோடீஸ்வரியாகவே இருந்தாலும் அவர்கிட்ட 1 ரூபாய் பணத்தை வாங்கி செலவழிக்கிற உரிமை கணவனுக்கு இல்லை. அவங்களாக விரும்பி கொடுத்தால் இவராக கடனாக கேட்டு ஒரு அந்நியரோட பொருளாதார டீல் பண்ற அமைப்புலதான் பண்ணணுமே தவிர வேற எதுவுமே இஸ்லாம் அதுல சொல்லல. ஜஸ்ட் அதை மட்டும் எடுத்துக்கூடாது. எல்லா விதத்திலையும் கணவனுக்கு உரிமை கொடுத்து எல்லா விதத்திலும் பெண்களுக்கு உரிமை கொடுத்து எல்லா உரிமையும் கணவன் பயன்படுத்தலாம், மனைவி பயன்படுத்தலாம். என்றைக்கு டைம்ல தான் அது அப்ளிகபிள் ஆகும், இல்லைன்னா அது சிக்கலாகும். மற்றபடி அந்த பொருளாதார ரீதியாக நீங்க எடுத்துக்கணும்னு சொன்னா மனைவி வந்து என்ன டோட்டல் சுதந்திரம் உள்ளவங்க. அதனால அவங்க அந்த பணத்தை அவங்க தான் என்ன செய்யணும், கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கணும். 2 சேர்த்து நிசாப் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. அடுத்தது வந்து ஜக்காத்தை பொருளாகவும் கொடுக்கலாமா? ஜக்காத்தை பொருளாகவும் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. ஜக்காத்தை பணமாக மட்டும்தான் கொடுக்கணும். அல்லது எந்த பொருளை கடமையாச்சு அந்த பொருளை கொடுக்கலாம். 40 ஆட்டுல ஒரு ஆடு ஜக்காத்தாகினா அந்த ஆடை என்ன செய்யலாம், நம்ம ஜக்காத்தாக என்ன செய்யலாம் கொடுக்கலாமே தவிர கடமையான தங்கத்தை கொடுக்கலாம், வெள்ளியை கொடுக்கலாம், விளங்கிட்டா தானியத்தை கொடுக்கலாம். பணத்தை தான் என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். அடுத்தது ஃபேக்டரியில வாங்கி போட்ட மெஷினுக்கு ஜக்காத் உண்டு. எந்த விதமான எக்யூப்மெண்ட்டுக்கும் ஜக்காத் இல்லை. ஒரு ஃபேக்டரியில என்னது நம்ம மெஷின் வாங்கி போட்டிருக்கோம், மெஷினரிஸ் இருக்கும், அது போல நிறைய டூல்ஸ்கள் இருக்கும். இந்த எதுக்கும் ஜக்காத் இல்லை. நம்ம அவைகளை நம்ம விற்கல. கடைகள்ல உள்ள டூல்ஸுகளுக்கு, மெஷினரிஸ்களுக்கு, எக்யூப்மெண்ட் எதுக்குமே ஜக்காத்து கடமை இல்லை. எக்யூப்மெண்ட்டையே பிசினஸா பண்றோம்னா அதுக்கு ஜக்காத்து கடமை என்ன உண்டு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். கால்நடைகள் ஜக்காத் குறித்த ஹதீஸ்களின் மூலம் ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை அறிய முடிகிறது என கருதுகிறேன். அதாவது கால்நடைகள் விஷயத்தில் இப்படித்தான், அதாவது என்று வருது, அறுவடை பெறுகின்ற நாளில் நீங்க அவருடைய ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள் அப்படின்னா இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க. அதுல என்ன, அந்த அறுவடை நாளில் மட்டும்தான் ஜக்காத்து கொடுக்கணும், அதுக்கு திருப்பி ஜக்காத்து கடமை ஆகாது. ஹசன் பஸ்ரி போன்ற ஒரு சில அறிஞர்கள் விதிவிலக்காக சொன்னார்களே தவிர மற்றவங்க எல்லாருமே அதுக்கு ஜக்காத்து கடமை ஆகாதுன்றாங்க. அதுக்கு அந்த வருடம் மட்டும்தான். கால்நடைகளுடைய சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் கால்நடை சப்ஜெக்ட்ல இருந்து நேரடியாக என்ன செய்யலாம்னா வருடம் ஜக்காத்து கொடுக்க முடியும் என்ற பகுதியை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அதுல எப்படி அப்படின்னு சொன்னால் பிரித்தவைகள் சேர்க்கப்படக்கூடாது, சேர்த்தவைகள் பிரிக்கப்படக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்றதெல்லாம் வருடாந்த அடிப்படையில நடக்குமாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். ஏன்னா 40 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு உதாரணம். அதுல அதே போல வந்து 40க்கு நம்ம ஒரு ஆடு ஜக்காத்து நம்ம கொடுத்துட்டு பண்ணுவீங்களே, அடுத்த வருடம் வருகின்ற பொழுது அதே 40 ஆடு என்ன செய்யுது 50 ஆடாக மாறிக்குதுன்னா 10 ஆட்டுக்கு ஜக்காத்து கொடுக்கலாது. 10 ஆட்டுக்கு ஜக்காத்து கொடுக்கலாது. ஏற்கனவே 40 கொடுத்துட்டோம் என்பதற்காக இதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்காம இருப்போமாக இருந்தால் நல்ல கணக்குல பாருங்க, 40 ஆடுக்கு நம்ம ஜக்காத்து கொடுத்துட்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 121 ஆடு அடையும் வரைக்கும் திருப்பி ஜக்காத்து இல்லையே. அப்ப ஏற்கனவே 40 ஆட்டுக்கு ஜக்காத்து கொடுத்த மனிதர் வந்து அந்த திருப்பி கொடுத்த ஆட்டுக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லைன்னா அடுத்த கணக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், மறுபடியும் பெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி 40 ஆகும். அப்புறம் 40 ஜக்காத்து கொடுக்கும். அப்ப 40 இருக்குமே தவிர 121க்கு ஆடு போகவே போகாது. ஒவ்வொரு 40 ஆட்டுலையும் ஜக்காத்து கொடுத்துட்டீங்கமே தவிர 121க்கு போகாது. உண்மையில 40 ஆடு அடுத்த வருஷம் பாக்குற டைம்ல ஒரு 55 70 ஆடாக மாறி இருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு 90 ஆடாக மாறி அப்ப ஜக்காத்து இல்லை. அதுக்கப்புறம் 100 ஆடா மாறினா எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டி வரும்.
ஒவ்வொரு 40க்கும் ஜக்காத்தை திருப்பி திருப்பி கொடுத்தாட்டுக்கு கொடுத்தாலும் திருப்பி வந்த ஆட்டுக்கு தான் கொடுக்கணும்ன்ற கணக்கை வச்சுக்கிட்டே போனீங்கன்னு சொன்னா ஜக்காத்து கடமை ஆகாது. 40 தவிர வேற எதுலையுமே. ஏற்கனவே 121 இருந்தவருக்கு 200க்கு போகாது, ஏற்கனவே 200 இருந்தவருக்கு 300க்கு போகாது. ஏன்? அதான் நம்ம கொடுத்ததுக்கு கொடுக்க தேவையில்ல மட்டுமே, அது எப்படி கணக்கு வரும்? எனவே அந்த அதாவது ஷேக் யாசிர் ஃபிர்தௌசி நினைக்கிறேன், அல்லாஹ், அதாவது அந்த செய்தி ஒரு மிகப்பெரிய ஆதாரம் வந்து 40 வருடம் கொடுக்க வேண்டும் என்பதை ஏதாவது ஒரு நேரடியாக புரிஞ்சு கொள்வதற்கு. மற்றபடி இஜ்மாஉல் உம்மா, இந்த சமுதாயத்துடைய சஹாபாக்கள் தொடக்கம் தாபீன்கள் தொடக்கம் இஸ்லாமிய சமுதாயத்துல எந்த வித்தியாசமின்றி நடைமுறைப்படுத்த வருகின்ற ஒரு சப்ஜெக்ட் தான் இது. ஸோ இதுல நம்ம கருத்து முரண்பாடு ஒன்று பெற வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கருத்து முரண்பாடை அதிபார் பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தா கேள்வி கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னொரு 10-12 நிமிடங்கள் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம், கேளுங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் நான் கேட்டேன்னு வந்து யூடியூப்ல கிளியர் இல்ல, நான் ஒழுங்கா டைப் பண்ண எனக்கு ஏலாம் போயிட்டு. அது இப்போ யூரோப்ல நாங்க இங்க ஈக்கிறோம். இப்போ யூரோப்ல ஈக்கும்போது நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் சல்லி சேர்த்து தான் நாங்க ஒரு சேவிங் ஒன்று எடுத்தான் ஒரு ஊடு வாங்கணும். அந்த ஊடு வந்து ஃபுல்லா சல்லி கொடுத்து வாங்கல, அது ஒரு கொஞ்சம் காசு டிபாசிட் பண்ணி தான் ஊடு வாங்குவோம். அந்த ஊடு வாங்கின பிறகு நாங்க ஒரு 20 வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா சல்லி கட்டுவோம். இன்ஷால்லா ஹலால் முறையில ஒரு 10-20 வருஷத்துக்கு சல்லி கட்டுவோம் மாசம் மாசம். ஆனா இப்ப நாங்க சேவிங் பண்ற சல்லி எங்களுக்கு நிசாப் லெவல் நார்மலா வந்துடும். ஏண்டா 10,000 யூரோ 20,000 யூரோன்னும் போது 20 லட்சம் 40 லட்சம் வந்துடும். அதுக்கு நாங்க சக்காத்து கொடுக்கணுமா? அப்படி நம்ம அதுல சக்காத்து கொடுத்தா வருஷம் நாங்க வருஷம் ஒரு 5-6 வருஷம் சேர்ப்போம். இதுல நாங்க வந்து சக்காத்து கொடுத்துன்னு வந்தா ஒவ்வொரு வருஷம் கொடுக்க எங்களுக்கு காசு குறையும். இப்ப நாங்க ஊடு வாங்குறது வந்து கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டே போகும். நாங்க அந்த சல்லியை சேர்க்கறது ஒன்றும் நாங்க செலவழிக்காம ஒரு விஷயமும் செய்யாம பேசிக்கா வாழ்ந்து கொண்டு சேர்க்கிறது. இப்ப அதுக்கு எப்படி சக்காத்து வந்து பாசிபிளா குடிக்கலும், அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது. இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் வந்து சேமிப்புல இருந்தா ஜக்காத்து கொடுக்கணும்ன்றே கட்டாயம் வழங்கிட்டா. உதாரணமா நீங்க 10 லட்சம் இருக்குமாக இருந்தா வந்து கட்டாயம் 25,000 நீங்க கொடுத்தா 40 லட்சம் வார டைம்ல உங்களுக்கு 1 லட்சம் ஜக்காத்து என்ன செஞ்சிடும், அதுல வந்து கன்ஃபார்மாக கடமையாகிடும் வழங்கிட்டா. அப்ப ஒன்றில் நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னால், இதை வந்து அவர்கள்ட்ட ஒப்படைக்க, வீடு எடுக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து அந்த 40 லட்சம் அமௌண்ட் ஒப்படைக்கலாம் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்த பிறகுதான் ஒப்படைக்கலாம், அப்படித்தானே? அதுக்கு ஒப்படைக்க முடியாது. அப்ப அப்படி இருக்காத, அப்படி அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும் வரைக்கும் நீங்க வந்து இந்த ஜக்காத்துடைய பகுதி கட்டாயம் கொடுத்தே ஆகணும். அப்ப அப்படி கொடுத்தா எங்களுக்கு சல்லி சேவிங்ல எல்லாம் போயிருமே. நீங்க வந்து அல்லாஹ் தவக்குல மார்க்க கடமை நம்ம சொல்லலாம், சரியா? இப்ப உங்களுக்கு வந்து கிட்ட அதாவது 10 இந்த என்னது 25,000 1 லட்சம் நீங்க கொடுக்க வேண்டி வரும். நீங்க 30 லட்சத்துல 1 லட்சம் உங்களுக்கு குறையுது, 40 லட்சத்துல 1 லட்சம் குறையுது, சரியா? 40 லட்சத்துல 1 லட்சம் எப்ப குறையுது? 4 வருஷத்துலதான் குறையுது, இல்லைங்களா? 4 வருஷத்துலதான் குறையுது. ஆனா நீங்க சாப்பிடுவீங்க, ட்ரெஸ் வாங்குவீங்க, பிள்ளைகளுக்கு செலவழிப்பீங்க, பிரயாணங்கள் போவீங்க, எல்லாம் செய்வீங்க தானே? அதோட சேர்ந்துதானே இந்த சப்ஜெக்ட். அதுல ஒரு பகுதியா இது சேருங்க, இதைத்தான் நம்ம சொல்லலாமே தவிர, இப்ப நாங்க பாக்குறோம் என்னன்னா, அந்த சேமிப்புக்கு ஜக்காத்து ஒரு இடைஞ்சலாக்கி, அந்த 1 லட்சம் இடைஞ்சலாக்கி. ஆனா வருஷத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வருடத்துக்கு அந்த 10 லட்சம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 25,000 ஒரு வருடத்துக்கு போகுது, சரியா? அப்ப அது ஒவ்வொரு மாசத்துக்கு நீங்க அதை இலங்கை பணத்துக்கு கூட எடுத்துக்கொண்டீங்கன்னாலும் கூட அது எப்படி வரும்னு சொன்னா 2,000 3,000 போகுது ஒரு மாசத்துக்கு. அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்க சொன்னதை பாத்தீங்கன்னு சொன்னா அப்படித்தான் போகும். அப்ப அந்த அளவுல ஒரு பகுதியை நம்ம இறைவனுக்காக நம்ம அந்த இறைவனுடைய பாதையில நம்ம செலவழிக்கிறோம் என்ற ஒரு கடமை தான் அதுல வருதே தவிர, நம்ம எதுவுமே ஒரு ஆள் வைக்கிறாரு, அவர் தின்றதை தவிர மத்த எதுவுமே இல்லாம அவர் என்ன செய்யறாரு, அதை சேமிச்சுட்டு வர்றாரு. மத்தபடி எதுவுமே இல்லை. ஒரு ஒடுக்கிறதுல கூட ஒரு பெருநாளைக்கோ அது எதுக்கோ எந்த ட்ரெஸ் வாங்குறதும் இல்லை, ஸ்பெஷலான எந்த சாப்பாடும் போறது இல்லை, பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இல்லை, மற்ற வசதியான கரண்ட் பில்லுகள் யூஸ் பண்றது இல்லைன்னு யாரும் இருக்க மாட்டாங்க யூரோப்ல, இல்லைங்களா? அது எல்லாத்தையும் செஞ்சு கண்டு நமக்கு பிரச்சனை ஆகிற இந்த ஜக்காத் மட்டும்தான், இல்லைங்களா? அப்ப சோ என்னைய பொறுத்த வரைக்கும் மார்க்க ரீதியா கடமை இல்லைன்னா நான் இதை பேச வேண்டிய விஷயம் இல்லை, சரியா? மார்க்க ரீதியான கடமை என்னன்னு சொன்னா, நம்ம எந்த சேமிப்புக்காக நம்ம சேமித்தாலும் அது அது 10,000 பவுனுக்கு ஈக்குவலா அடைஞ்சிட்டா கட்டாயம் நம்ம ஜக்காத்து கொடுத்தாகணும். அப்ப அன்றாட செலவுகளோடு சேர்த்து இந்த பகுதியை நீங்க இப்படி செய்யலாம் வேணும்னா, அந்த பகுதி வரும் வரைக்கும் என்னுடைய சதக்கா என்று யாராவது நம்ம கேட்டு குடும்பத்துகளுக்கு அப்படி இப்படி செய்யற ஹெல்ப்கள் இருக்குமே, விளங்கிட்டா? ஹெல்ப் நம்ம பண்ணிட்டு இருப்போம். நீங்க என்ன நினைக்கலாம்னா, அந்த ஜக்காத்தை நான் முற்படுத்தி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, விளங்கிட்டா? உதாரணமா ஒரு வருஷத்துக்கு நீங்க 25,000 கட்டணம் பண்ணுவீங்களா? அந்த 10 லட்சத்துல ஒரு 10 லட்சம் சேமிப்புல 20,000 கட்டணும். வீட்டுல நிச்சயமா உங்களோட குடும்ப ரீதியான யாராவது ஒரு ஹெல்ப் கொண்டு கேட்பாங்க வெளிநாட்டுல இருந்தா, விளங்கிட்டா? அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன செய்யலாம்டா, அந்த சின்ன அமௌண்ட் நீங்க கொடுக்குற அமௌண்ட்டை ஜக்காத்தை நான் முற்படுத்தி கொடுக்குறேன் நியத்துல கொடுத்துருங்க.
விளங்கிட்டா? ஓகே உட்படுத்தி கொடுக்குறேன் நியத்துல கொடுத்துட்டு நீங்க அதை ஜகாத்துல கழிச்சு விட்டுறலாம். புறவு கொடுக்கக்கூடிய ஜகாத்துல அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ கொடுக்குற ஜகாத்துல கூட நீங்க அதை அப்படியே கழிச்சுட்டு வந்துடலாம். அதுக்காக வேண்டி கடமையா கொடுக்கறது இல்ல, தாய் தந்தைக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கறது இல்ல, அதெல்லாம நம்ம கொடுக்கக்கூடிய இடங்கள்ல அந்த ஜகாத்துல நம்ம கழிச்சு விட்டுறலாம். அப்ப ஹஸ்ரத் அப்படி நாங்க அப்ப கொடுக்கறோம்னா பள்ளிக்கு சம்டைம் ஹெல்ப் பண்ணுவோம். அந்த பள்ளிக்கு ஹெல்ப் பண்றது நாங்க சக்காத்துல குடிக்கதா நீங்க சொல்லிட்டீங்க. சில டைம்ல பள்ளி கட்டுறதுக்கு மதரசால படிக்கிற இயலாது. ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு மதரசால படிக்கிற பிள்ளைகள்னா அந்த பெற்றோர்களுக்கு கொடுத்து நீங்களோட பிள்ளைக்கு செலவழிங்க அப்படித்தான் செய்யலாம். ஓகே சார். கடைசியா ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கு ஹஸ்ரத். இப்ப 10,000 பவுனுக்கு ஒரு வருஷத்துக்கு இருக்கு, அதுக்கு சக்காத் கொடுக்குறேன். இப்ப அடுத்த வருஷத்துக்கு 21 பவுன் இருக்கு. இப்ப 21 பவுனுக்கு கொடுக்கணுமா 10,000 பவுனுக்கு கொடுக்குமா? 2 பவுனுக்கும் கொடுக்கணும். ஓகே 21 பவுனுக்கும் கொடுக்கணும். ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹஸ்ரத். பாரக்கல்லாஹ் ஃபீக், பாரக்கல்லாஹ் ஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஒரு கணவன் இல்லாத வயதான தாய்க்கு கடமை இல்லாத ஒரு பெண், அதாவது மகள் ஜகாத் கொடுக்கலாமா? நான் ஒரு 2 கேள்வி கேட்கணும். இன்னொன்னு குடும்பத்திலேயே அதாவது கணவன் இல்லாத ஒரு தாய், வயதான ஒரு தாய், அவங்கள கவனிக்கிறது வந்து மகளுக்கும் கடமை மகனுக்கும் கடமை. ஆனால் மகள் வந்து வருமானம் மற்றவங்களா இருக்கிறாங்க, தொழிலோ மற்றபடி வருமானம் மற்றவர்களாக அவங்க இருப்பார்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து செலவீனம் கொடுக்கறதுக்குரிய பொருளாதாரம் இவங்கள்ட்ட இல்லையாக இருந்தால் அப்பொழுது அவங்க ஜக்காத்துல இருந்து அவங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுத்து அவங்கள கவனிக்கலாம். ஓகே அடுத்த கேள்வி. அப்புறம் குடும்பத்திலேயோ வெளியிலயோ சொந்த வீடு 10 பவுன் தாண்டி நகை இருந்தும் கூட கஷ்டப்படுறதாக சொல்றாங்க, கணவர் தரப்பிலேயோ இல்ல நம்ம தரப்பிலேயோ. அப்ப அப்படி உள்ளவங்களுக்கு நம்ம கொடுக்கலாமா ஜக்காத்? 10 பவுன் ஒருவற்ற நகை இருக்குது அப்படி என்று சொன்னால் அது மனைவிட நகையாக இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தர் 10 பவுன் நகை இருக்குது ஒரு ஃபேமிலியில, ஆனா அது மனைவிட நகை. மனைவி சொல்ற நான் உங்களோட கஷ்டத்துக்காக நான் விற்க மாட்டேன்னு கணவனுக்கு சொல்லிட்டான்னு அவங்க உரிமைக்கு விளங்கிட்டா, உங்களுடைய கஷ்டத்துக்காக நான் அந்த 10 பவுன்ல என்ன செய்ய மாட்டேன், விற்க மாட்டேன்னு உரிமை. இப்ப நீங்க பாக்குறீங்க கணவன் கஷ்டப்படுறது அவர்கிட்ட உள்ள நகையில இல்ல, அவர்கிட்ட நகை இல்ல, கணவன்கிட்ட நகை இல்ல. கணவன் வந்து ஒரு 10 இப்போ ஒரு குறிப்பிட்ட நகை ஒன்று அந்த மனைவிக்கு வாங்கி கொடுத்து இருந்து அவர் அதை விற்கிற உரிமை இருந்தும் அவர் விற்காம அவர் வந்து கஷ்டப்படுறாருன்னு சொல்ல முடியாது. விளங்கிட்டா? ஒரு 10 பவுன் ஈக்குவலா ஒரு நகை ஒன்று ஒரு ஒற்றை இருக்குது, அந்த நகை அவர் விற்கலாம். கணவன், நான் மனைவியை சொல்லல, சரியா? கணவன் அவர்கிட்ட நகை ஒன்று இருக்குது, அவருக்கு நினைச்சா அவர் விற்கலாம். விற்காம வச்சு நான் கஷ்டத்துல இருக்கிறேன், கஷ்டத்துல இல்ல, 10 பவுன் வித்தா நீ சந்தோஷமா இருப்பாய். விளங்கிட்டா? அப்படி என்று சொன்னா அதை காத்து கடமை. அப்படி இல்லாம மனைவிட்ட தான் நகை இருக்குது, கஷ்டப்படுறவர் கணவர் தானே, அப்ப அவர் தான் செலவழிக்க கஷ்டப்படுறாரு. உண்மையில அவங்கள்ட்ட கஷ்டம் கொண்டு விளங்குதாக இருந்தால் மனைவிடைய நகை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கணவருக்கு நம்ம என்ன செய்யலாம், ஜகாத்தை கொடுக்கலாம். மனைவி கொடுக்க ரெடியா இருந்தாலும் அதை விற்க மனம் இல்லாத கணவர் நிறைய இருக்கிறதுனால அந்த தன்கிட்ட வச்சு கொண்டே கஷ்டப்படுறோம்னு சொல்றவங்களுக்கு கொடுக்கலாமாங்கிற. இல்ல, மனைவி விற்க விரும்பினாலும் அதை வாங்காத அவட்ட உரிமை. விளங்கிட்டா? ஒரு மனைவி வந்து விற்க விரும்பினா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த ஹெல்ப் எனக்கு வான மண்டபம் அவங்க சொல்றாங்கன்னு வைங்களேன், அப்ப கூட அது அவருக்கு உரிமை இருக்கிறது. அவர் விக்க ரெடியா இல்ல, தன்னுடைய கஷ்டத்தை மட்டும் ஜஸ்ட் சொல்லி ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு கேக்குறேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவர் விக்க ரெடியாக இல்ல உண்மை, ஆனா அது மனைவிடைய நகை. அவர் ஏன் விக்க ரெடி இல்லாம இருக்கிறான்னு அவருக்கு தானே தெரியும், என்னென்ன பிரச்சனை அதுக்கு பின்னாலே யாருக்கு தெரியாதே. கண்டிப்பா. விளங்கிட்டா? அதனால நம்ம அதை பார்க்க கூடாது. அவங்க வந்து நான் உண்ட நகையை நான் விற்க ரெடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது கௌரவம் காரணமாக இருக்கலாம், பின்னால குடும்ப பிரச்சனையை காரணமாக இருக்கலாம், அல்ல இந்த நகையை வாங்கி போட்டு திருப்பி நம்ம 20 பவுன் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டம் போட்டு திருப்பி வார ஒரு ஃபேமிலியா இருக்கலாம், தெரியாது அது. விளங்கிட்டா? அதனால அவர் வானான்னு சொல்லிட்டாருன்னா நம்ம தான் என்ன செய்யணும், அந்த நம்ம ஜக்காத்துக்கு தகுதின்னு அவர் விளங்கிடலாம். மனைவியோட நகைன்னு சப்ஜெக்ட் இல்லை. சில பேர் நமக்கு சிந்தனை வரலாம், மனைவி நகையை பாதுகாத்துட்டாரு அப்படின்னு நமக்கு சிந்தனை வரலாமே தவிர உரிமை ரீதியாக அது அவங்களுக்கு தான் உரிமை. விளங்கிட்டா? அதனால அவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். ஜஸாக்கல்லாஹு கைரன். வய்யாக்கும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னொரு 5 நிமிடங்கள் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். இன்னும் 2 கேள்வி. ஒன்று வந்து இப்ப ஒரு வேற நாட்டாக்கள் வந்து அவங்களோட ஜகாத் காசு தந்திக்கிறாங்க, ஆனா அவங்க சொல்லி தந்திக்கிறாங்க அந்த குழாய் கிணறு அடிச்சு கொடுக்க சொல்லியும் ஒரு வீடு கட்டி குழாய் கிணறும் வீடும் கட்டி கொடுக்க சொல்லி 4 குழாய் கிணறும் ஒரு வீடும் கட்டி கொடுக்க சொல்லி ஸ்ரீலங்கால சரி துருக்கி நாட்டாக்கள் தந்திக்கிறாங்க. அத வந்து இப்ப நாங்க பொறுப்பா இருந்து அந்த வேலையை செஞ்சு கொடுப்போம். நீங்க சொல்றீங்க காசா தான் கொடுக்கணும்னு, அவ்வளவு தொகையை காசாங்க நம்பி கொடுக்கறதுக்கு ஆக்களும் இல்லை. ஆனா இப்படி செய்யற நிறுவனம் இருக்கு, குழாய் கிணறு அடிச்சு கொடுக்குறாங்க, இப்ப வீடு கட்டுறது கொடுக்கறதுக்கு எல்லாம் நிறுவனம் இருக்கு, யூகேல அப்படி எல்லாம் இருக்கிறாங்க வந்து.
அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல காசு அதை செஞ்சு கொடுக்கலுமா அந்த ஜகாத் காத்து? இது அந்த ஜகாத் காசு தான் வந்து. இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஜகாத்து பணம் உங்களோட கைக்கு வந்து சேருது. நீங்க ஒரு குழாய் கிணறு அடிச்சு கொடுங்க, ஒரு கிணறு அடிச்சு கொடுங்க, ஒரு வீடு அடிச்சு கொடுங்கன்னு வந்து சேருது. ஆனா இது பொதுவாகவா ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கா? இது குறிப்பிட்ட வீட்டுக்கு. இப்போ ஒரு ஆள் தந்திக்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்க சொல்லி, எங்களை நம்பி தந்திக்கிறாங்க, இலங்கையில அடிச்சு கொடுக்க சொல்லி. பொது கிணறா, பொது குழாயால ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபேமிலிக்கா? பொது கிணறு 5-6-7-8 ஃபேமிலியா. அது பிள்ளை. ஒரு பொது ஃபேமிலிக்காக நம்ம கொடுக்கறதா இருந்தா கிணறு வந்து பொது சொத்தா தான் இருக்கும், தனிப்பட்ட ஒரு ஆளோட சொத்தா போறது இல்ல. ஜகாத் தனிப்பட்ட சொத்தா போகணும். ஜகாத் வந்து தனிப்பட்ட ஒரு சொத்தா போகணும், முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு தனியாக வச்சுக்கோங்களேன், ஒரு தனியாக ஒருத்தருக்கு கிணற செஞ்சு கொடுக்கறதுக்கு பணம் வந்துட்டு சட்டப்படி ஒரு ஏழைக்கு போய் சேர்றது பணமா தான் போய் சேரணும், பணமா தான் கொடுக்கணும். இப்ப அவங்க பணத்தை ஒப்படைச்சிட்டு சொல்றாங்க நீங்க குழாய் கிணறு கட்டி கொடுங்கன்னு சொல்லி, நீங்க என்ன செய்யலாம் இப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட விளங்கப்படுத்தலாம். இது வந்து குழாய் கிணறு கட்டி கொடுக்கறதுன்றதை விட ஜகாத் என்றது நீங்க நினைச்ச மாதிரி செயல்படுறது அல்ல, விளங்கிட்டா? ஏழைக்கு தேவையான மாதிரி செயல்படுறா ஜகாத்துன்னு விளங்கப்படுத்தலாம். அல்லது நம்ம குறிப்பிட்ட ஒரு ஏழைகிட்ட போய் என்ன செய்யலாம்டா, இந்த பணம் இருக்குது, விளங்கிட்டா, இது வந்து ஜகாத்துக்குரிய பணம் தான், உங்களுக்கு வந்து குழாய் கிணறாக இதை நாங்க அடிச்சு தரத்துக்கு தான் எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க, இதை நான் உங்கள்கிட்ட பணமா தார உரிமையும் மார்க்க ரீதியாக எனக்கு இருக்குது, குழாய் கிணறு அடிச்சு தார உரிமையும் இருக்குது, இதை நான் என்ன செய்யணும் அவங்கள்ட்ட கேட்டு அவங்க குழாய் கிணறோட எங்களுக்கு அடிச்சு தாங்கன்னு சொன்னா அப்ப கூட நீங்க அதுல இருந்து எழுது ஓகே. இல்ல பணமாக தாங்க அப்படி என்று சொன்னால் அந்த ஜகாத்தை நம்ம பணமா கொடுக்கிற முழு உரிமையும் எங்களுக்கு இருக்குது அவங்களோட கையில, அவங்க எங்களுக்கு பொறுப்பை தந்துட்டாங்கடா. இதுல நம்பிக்கைக்கு மாத்தமாக எதுவுமே இல்லை. அது ஜக்காத்துன்னு மட்டும் உங்களுக்கு தெரியுமா இருந்தா, 100% ஜக்காத்துன்னு மட்டும் தெரியுமா இருந்தா, இல்லையா பணத்தை ரிட்டர்ன் அனுப்புறதா உங்களுடைய அமானிதமான வேலைக்கு நல்லது. ஏனென்று சொன்னால் நீங்க அதை என்ன செய்வீங்கன்னா, அந்த ஜக்காத்தை அந்த ஏழை பொருந்தாத வரைக்கும் அந்த ஜக்காத்தை நீங்க வந்து குழாய் கிணறு என்று சொல்லி என்ன செஞ்சீங்க, நீங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா குழாய் கிணறுக்காரனுக்கு ஒரு 10,000 கொடுப்பீங்க, அதுல உள்ள என்ன அதை கட்டுறவனுக்கு ஒரு 10,000 கொடுப்பீங்க, எல்லாருக்கும் லாபம் ஜக்காத்தா பிரிஞ்சிடும். அதுதான் நம்ம அந்த அமானித விஷயங்களை மிச்சம் கவனமா இருக்க விஷயத்துல. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, அந்த சகாத்தை வந்து சரியான முறையில கணக்கு பார்த்தா கொடுக்கணுமா இல்லாட்டி டென்டிவா கொடுக்கலுமா அன்னளவாக? ஜக்காத்து வந்து கட்டாயம் கணக்கு பார்த்தா கொடுக்கணும். அந்த கணக்கு வந்து அன்னளவாக எப்போ கொடுக்கலாம்டா, நம்ம பாக்குற அன்னளவு நிச்சயமாக நம்ம கணக்கு பார்த்தா வாரத்தை விட கூட என்றது உங்களுக்கு 75% உறுதியாக இருந்தா அன்னளவா பார்க்கணும். இல்ல நான் கேட்கிறேன் எப்படின்னு சொன்னா, இப்ப என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருந்தா நான் சரியா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் கொடுக்க வேண்டுமா, அல்லது ஒரு அன்னளவாக பார்த்து ஒரு 30 lakhs இருக்குன்னு சொன்னா சில நேரம் அது 25 இருக்கலும் 35 இருக்கலும், அதை எப்படி கொடுத்து கொள்றது? அதான் நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க கணக்கு பார்த்தா கட்டாயம் கொடுக்கணும். முதல் விஷயம் நீங்க கியூரேட்டா கணக்கு பார்த்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு பார்த்து தான் கொடுக்கணும். ஆனால் சில பொழுதுகள் அப்படி பார்க்க இயலாம போகும், விளங்கிட்டா? குறிப்பா பிசினஸ்கள்ல ஸ்டாக் எடுக்கிற டைம்ல வந்தது போனதுகள்ல சில இடங்கள்ல அது மிஸ்ஸிங் ஆகும், சரியா? சில பொழுதுகள்ல வந்து நம்ம ஜக்காத்தை முற்படுத்தி கொடுக்கிற டைம்ல மிஸ்ஸிங் ஆகும். இந்த மாதிரி கட்டத்துல எல்லாம் நம்ம என்ன நினைச்சுக்கணும்னு சொன்னால், 75% உங்களோட நம்பிக்கையில நம்ம கணக்கு பார்த்தா என்ன அமௌண்ட் வருமோ அதை விட கூடுதலான ஒன்றைத்தான் நான் கொடுக்கிறேன் அப்படி என்கின்ற ஒரு நியத்து உங்களோட உள்ளத்துல சரியாக வருமாக இருந்தால் அப்ப கொடுக்கலாம். அளவா பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நான் நினைக்கிறேன் எல்லா கேள்வியும் பதில் நம்ம சொல்லிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த வகுப்பை நம்ம முடிச்சுக் கொள்வோம். ஹதா மா இந்தி வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். கேளுங்க. ஷேக், ஒரு சின்ன சந்தேகம். இப்போ ஒருத்தவர் யூரோப்ல இருந்து வீடு வாங்குற சம்பந்தமா கேட்கணும்ல, அதுல வந்துட்டு ஒருவேளை அந்த ஓனர் கிட்ட வந்து அமௌண்ட் டெபாசிட்டா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி கொடுக்கலாமா? கொடுத்து வச்சிருந்தா இதுக்கு ஜக்காத்து ஓனர்ட்ட நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா நமக்கு ஜக்காத் என்ன கடமை இல்ல அதுல. அப்ப அவங்கள்ட்ட டெபாசிட் பண்ண கடமை கிடையாது, நம்ம கடமை இல்லை. ஆனா அப்படி கொடுக்கறதுக்கு ஒரு வழி நினைக்கிறேன், கவர்மெண்ட்ல எடுக்கிறதுல அப்படி வழி இல்லைன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு ஓனர் தனிப்பட்ட ஓனர்னா பரவாயில்ல கொடுத்துடலாம் நம்ம அவர்கிட்ட. சரி, அதான் சொல்லுங்க. ஜஸாக்கல்லாஹ். வையாக்கும் அல்லாஹ் யபாரிக் ஃபீக். خير، الحمد لله. هذا ما عندي والعلم عند الله، واقول قولي هذا واستغفر الله لي ولكم، والسلام عليكم ورحمة الله وبركاته.